ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2121. தன் தளபதியின் வேண்டுகோளை கேட்ட மகாவீர் தன்னை சுற்றியிருந்த பேரழிவை கவலையுடன் நோட்டமிட்டார். எரிந்து கொண்டிருந்த அக்னிவர்ணத்தின் காட்சியை பார்த்த பின், இந்த அப்பாவியான அக்னிவர்ண மக்கள் ஹீமவாகினிக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தாச்சா? இத பாரு, மக்களை அப்படியே தவிக்க விட்டுட்டு நாம மட்டும் தப்பிச்சு ஓட முடியாது. ஒருவேளை இந்த அரக்கனுங்க இங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அவனுங்களோட அடுத்த குறி ஹீமவாகினியாதான் இருக்கும் என்றார். ஆனால் அந்த தளபதி லேசான எரிச்சலுடன், தலைவரே, நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. யாராலையும் அக்னிவர்ணத்தை நீ காப்பாத்த முடியாது. இங்க உயிரோட இருக்கிற அப்பாவி மக்களை எல்லாம் பறக்கும் தட்டுல ஏத்தியாச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீமவாகினிக்கு கிளம்பிடுவாங்க. நாமளும் அதுல ஏறி திரும்பி ஆகணும். மத்த கிரகத்துல இருந்து வர்ற படைகள் இங்க வந்து சேர்றதுக்கு நேரமாகும். இந்த அரக்கணுங்களை அழிக்க நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம சரியான நேரத்துக்கு ஹீமவாகினிக்கு போய் சேரலன்னா நாம எல்லாரும் கொல்லப்படுவோம். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு மேகராணி என்று நிறுத்தினான். மேகராணியின் பெயர் ஒலித்ததும் மகாவீரின் முகத்தில் திடீரென பதட்டம் தெரிந்தது. போர்க்களத்தில் எடுக்கப்படும் தனது முடிவே அடுத்த நிகழ்வுகளை தீர்மானிக்கும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். சில நொடிகள் அமைதியாக நின்றபடி அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். அப்போது திடீரென வானத்தின் ஒரு மூலையில் மறைந்திருந்த ஒரு பரிமாண கண்ணாடி அவரது கவனத்திற்குள் வந்தது. அது மிகவும் மறைக்கப்பட்டிருந்ததால் எளிதில் தெரியவில்லை. ஆனால் தனது சக்திகளை பயன்படுத்தி அவர் அந்த கண்ணாடிக்குள் உற்று பார்த்தார். அடுத்த கணம் சமரனின் கண்களும் அவரது கண்களும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. ஒரு கணம் அமைதி நிலவியது. பின்னர் திகைத்த கண்களுடனும் உணர்ச்சியுடன் நடுங்கிய குரலுடனும், சமரா, மகனே சமரா, உன்னால எங்களை பார்க்க முடியுதா? பாரு மகனே, உன்னால இது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றத கவனமா கேளு. சூரிய தளம் எப்போதுமே மனித குலத்துக்காக தான் போராடி இருக்கு. அதனால நாங்க இப்போதைக்கு இங்கிருந்து ஓடி போக போறதில்ல. இந்த அரக்கர் படைக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோம். அதுக்காக எங்க உயிரே போனாலும் சரி. மகனே சமரா, மேகராணிய பத்திரமா பாத்துக்கோ. இப்போ அவளுக்கு உன்னோட துணை முன்பை விட ரொம்ப அவசியம் என்றார். அடுத்த வார்த்தைகள் முடிந்தவுடன் மகாவீரின் உடலிலிருந்து வெளிச்சம் வந்தது. அடுத்த சில நொடிகளில் அவர் காற்றில் மிதக்கத் தொடங்கினார். இந்த காட்சியை பார்த்த சூரிய தளத்தினரும் ஹீமவாகினியின் எஞ்சிய வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து மேலெழுந்தனர். இதை கண்ட சமரன் உணர்ச்சி வசப்பட்டு, வேண்டா தலைவர் மகாவீர், நீங்க நீங்க இப்படி போகக்கூடாது. எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போகாதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அக்னிவர்ணத்துக்கு வரேன். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க என்றான். ஆனால் மகாவீர் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். அவர் ஜெயசமரனை பார்த்து புன்னகையுடன், உன்னை பார்த்து நான் பெருமைப்படுற மகனே. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த உலகத்தை காப்பாத்துவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்ததும் மகாவீரும் அவருடன் இருந்த வீரர்களும் ஒளியாக மாறினர். அந்த ஒளி கதிர்கள் வானத்தில் திரண்டிருந்த அரக்க மேகங்களை நோக்கி நகரத் தொடங்கின. அதே சமயம் மீதமிருந்த வீரர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மேலெழுந்து தங்கள் உடல்களை ஒளிரச் செய்ய தொடங்கினர். பிறகு சில நொடிகள் கழித்து வானம் முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு எதிரொலித்தது. அந்த வெடிப்பின் மத்தியில் எண்ணற்ற பறக்கும் தட்டுகள் அக்னி வர்ணத்திலிருந்து புறப்பட்டு விண்வெளியில் ஹீமவாகினியை நோக்கி நகர்ந்தன. ஆனால் அந்த பேரழிவு வெடிப்பு அக்னிவர்ண கிரகத்தை முற்றிலும் அழித்தது. அந்த காட்சியை சமரன் பார்த்தபடியே, தலைவர் மகாவீர் என்று கதறினான். மாபெரும் அரக்கப்படையை அழிக்க மகாவீரும் அவரது தோழர்களும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ததை சமரன் தனது கண்களால் பார்த்தான். அந்த தியாகம் அரக்க அச்சுறுத்தலை முற்றிலும் அகற்றவில்லை. ஆனால் ஹீமவாகினி வாசிகள் அடுத்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள சிறிது கால அவகாசம் பெற்றனர். தீய பார்வையால் உருவாக்கப்பட்ட கண்ணாடியும் அந்த பேரழிவில் அழிக்கப்பட்டது. உடனே அங்கே ஒரு பெரும் அமைதி நிலவியது. அந்த அமைதியின் மத்தியில் சமரன் மண்டியிட்ட, இல்ல இல்ல, இது இது உண்மை இல்ல என்றான். அப்போது ஜெயசமரன் அவன் அருகில் வந்து, அண்ணா, இதுதான் நிஜம். நாம நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த அரக்கனுங்க இதோட நிறுத்த போறதில்ல என்றான். சமரன் கோபத்தில் பற்களை கடித்தபடி, அகாலன், இதுக்கெல்லாம் அவன்தான் காரணம். அக்னிவர்ணம் அழிஞ்சு போனதுக்கும் அவன்தான் காரணம். தலைவர் மகாவீர் இறப்புக்கும் அவன்தான் காரணம். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை ஏன் கையாலேயே அழிப்பேன் என்று கத்தினான். அந்த தருணத்தில் சமரனின் மனதில் பழிவாங்கும் உணர்வு மட்டுமே இருந்தது.
அந்த எண்ணம் மெதுவாக அவனது முழு சிந்தனையையும் ஆட்கொண்டது. அந்த உணர்ச்சியின் உந்துதலுடன் அவன் மேலும், நான் அகாலனை பழிவாங்க ஆதிவேந்திரத்துக்கு போறேன். அங்கேயே நான் அந்த விநாசராஜனையும் எதிர்கொள்வேன். இப்போ அந்த 3வது மாவீரன் தயாரா இருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஜெய், நீ என் கூட வரியா இல்ல நான் மட்டும் தனியா போகட்டுமா என்று கேட்டான். இதை கேட்டதும் அக்னிசரிதாவில் இருந்த ஆச்சாரிய பாரிவேந்தன் கவலையான குரலில், ஆனா சமரா, 3வது மாவீரன் இல்லாம ஆதிவேந்திரத்துக்கு போறது வீரம் இல்ல, அது முட்டாள்தனம். உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அறிவோட முடிவெடு. விநாசராஜனை சமாளிக்க நமக்கு அந்த 3வது மாவீரன் கண்டிப்பா வேணும். இந்த குட்டி சமரன் உன் கூட வர ஒத்துக்கிட்டா கூட உங்க 2 பேராலையும் அந்த அரக்கனை சமாளிக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு நீ எடுக்கிற இந்த முடிவு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆபத்துல தள்ளிடும் என்றார். ஆனால் சமரனின் முகத்தில் இருந்த கோபம் தணியவில்லை. அவன் உறுதியான குரலில், நாம இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது பாரிவேந்தன்? அந்த 3வது மாவீரன் இன்னும் தயாராகல. ஆனா விநாசராஜன் முழிக்க போறான். அக்னிவர்ணா மாதிரி நம்ம குடும்பம், நம்ம கிரகம், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அழியறத நான் சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் பலமாயிட்டே இருக்கிற அந்த விநாசராஜனை எதிர்த்து நாம முன்னாடி போகணுமா? அந்த 3வது மாவீரன் கண்டிப்பா மாவீரனா மாறிடுவான்னு நம்மளால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? நமக்கு நேரம் இல்ல. விநாசராஜன் முழிக்க போறான். இப்ப அவனை தடுக்க யாராலையாவது முடியும்னா அது எங்க 2 பேரால மட்டும்தான் முடியும் என்றான். இந்த வார்த்தைகள் முடிந்ததும் ஜெயசமரன் மெதுவாக முன்னே வந்து சமரனை ஆதரித்து, அண்ணன் சொல்றதுதான் சரி. விநாசராஜனை தாக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். நாம ஜெயிச்சிட்டா அவன் அழிஞ்சிருவான். இல்ல நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். ஒருவேளை நாம தோத்துட்டாலும் இந்த உலகம் ஏற்கனவே அதோட முடிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு என்றான். இதை கேட்டதும் பாரிவேந்தன் கடும் கோபத்துடன், உங்க 2 பேருக்கும் அறிவு மழுங்கி போச்சு. அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு சாகணும்னு அவ்வளவு ஆசை இருந்தா தாராளமா ஆதிவேந்திரத்துக்கே போய் சாகுங்க என்றார். அந்த நேரத்தில் ஆரண்யா பறந்து வந்து ஜெயசமரனிடம், இங்க பாருங்க, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ஆதிவேந்திரம்ங்கிறது ஏதோ ஒரு சாதாரண பூங்கா இல்ல. நீங்க அங்க போய் ஒரு எறும்பை கொல்ல போறதுக்கு. அந்த அடிமைகளின் தலைவன் சொன்ன அந்த அரக்கனோட வீடே ஆதிவேந்திரம் தான். அங்க இருக்கிற ஒவ்வொரு இலை கூட அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து நீங்க எப்படி தப்பிச்சு உயிர் பிழைச்சு வருவீங்க என்று கேட்டாள். ஆரண்யாவின் கவலையை பார்த்த ஜெயசமரன் அமைதியான குரலில், நிச்சயமா நான் திரும்பி வருவேன் ஆரண்யா. இது உனக்கு நான் கொடுக்கிற சத்தியம். ஒருத்தர் இழக்கிற வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த வலியை நீயும் அனுபவிக்க நான் விட மாட்டேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆரண்யா ஜெயசமரனை இறுக்கமாக கட்டி பிடித்து, ஒருவேளை நீ செத்து போகாம இருந்தா உன்னை நரகத்திலிருந்து இழுத்துட்டு வந்து மறுபடியும் உன்னை கொல்லுவேன் என்றாள். ஆரண்யாவின் உணர்ச்சிகளை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். அப்போது அருகில் நின்றிருந்த சமரன் அமைதியாக அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தான். பின்னர் மெதுவாக தனது கைகளில் பொன்னிற சக்தியை திரட்டினான். அந்த சக்தி மெதுவாக ஒரு தங்க நிற தாளாக மாறியது. அந்த தாளை பார்த்தபடி சமரன், மேகராணி, உன்னை பத்திரமா பாத்துக்கோ. நான் சீக்கிரமே திரும்பி வருவேன். இந்த தடவை இந்த உலகத்துக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நான் பாத்துக்கிறேன் என்றான். பின்னர் ஆரண்யாவிடம் அந்த தாளை கொடுத்து, அரண்யா, இதை எப்படியாவது மேகராணி கிட்ட சேர்த்துற. துரதிருஷ்டவசமா அவகிட்ட எதையும் விளக்கி சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல என்றான். அந்த தாளை வாங்கிய ஆரண்யா சமரனிடம், சமரனனா, உங்களையும் இந்த முட்டாளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்க 2 பேரையும் உயிரோட இழுத்துட்டு வந்து நானே மறுபடியும் கொன்றுவேன். ஏன்னா உயிர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம் என்றாள். அதன் பிறகு ஜெயசமரனும் சமரனும் அனைவரிடமும் அமைதியாக விடை பெற்றனர். விண்வெளியில் பயணித்த பின் அவர்கள் இறுதியாக ஆதிவேந்திரத்தை அடைந்தனர். அந்த கிரகத்தில் இருளின் சக்திகள் எங்கும் பரவியிருந்தன. அந்த இருள் லட்சக்கணக்கான கொடூரமான கருநாகங்கள் அந்த கிரகத்தை சுற்றி பாதுகாப்பது போல காட்சியளித்தது. அந்த அச்சமூட்டும் சூழ்நிலையில் பண்டைய குறியீடுகளின் உதவியுடன் ஜெயசமரனும் சமரனும் மெதுவாக தங்கள் வழியை தேடிச் சென்றனர். அந்த நேரத்தில் சமரன் ஜெயசமரனை நோக்கி பார்த்து, ஜெய், என் பக்கத்திலே இரு. இங்க இருக்கிற அரக்கர்களுக்கு தீய சக்திகளை பத்தி நல்லா தெரியுங்கிறத விட மனிதர்களோட சத்தத்தை ரொம்ப துல்லியமா மோப்ப முடிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு கூட ஆதிவேந்திரத்தை நாம அடையறதுக்கு முன்னாடியே நம்ம லட்சியத்தை தோற்கடிச்சிடும் என்றான். பிறகு ஜெயசமரனும் சமரனும் எப்படியோ அந்த அடர்ந்த பனிமூட்டத்தை கடந்து முன்னேறினர். சில நொடிகளுக்கு பிறகு அவர்கள் ஆதிவேந்திரத்தில் காலடி எடுத்து வைத்தபோது எங்கும் பரவி கிடந்த எலும்புக்கூடுகள் அவர்களின் கவனத்தை ஈர்த்தன. அந்த எலும்புக்கூடுகள் மனிதர்களுடையவை போல இல்லை. அவை அரக்கர்களின் எலும்புக்கூடுகளைப் போல அச்சமூட்டும் தோற்றத்துடன் இருந்தன. அதோடு அங்கு வீசிய காற்று விஷத்தன்மை கொண்டதாக உணரப்பட்டது. உடனே அவர்கள் தெய்வீக ஒளிகளின் சக்திகளையும் பண்டைய குறியீடுகளின் வலிமையையும் ஒன்றிணைத்து
அந்த விஷக்காற்றிலிருந்து தங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கினர். அதன் பிறகு ஜெயசமரன் தனது உள் சக்திகளை ஒருமுகப்படுத்தி முன்னால் கவனமாக பார்த்து, அண்ணா, என்னோட உள் சக்தி மூலமா அந்த பக்கம்தான் அரக்கர் படைகள் ரொம்ப அதிகமா குவிஞ்சிருக்கிறதை என்னால உணர முடியுது. ஆனா இங்கிருந்து நாம அந்த இடத்துக்கு இறங்கி போன உடனே கணக்கில் அடங்காத அரக்கர்கள் நம்ம முன்னாடி நிப்பாங்க. இவ்வளவு அதிகமான அரக்கர்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா தான் முன்னாடி நகரணும் என்றான். அவர்கள் நின்றிருந்த அந்த பகுதியின் நடுவில் எலும்புக்கூடுகள் நிறைந்த இடத்திற்குள் கீழே செல்லும் ஒரு பண்டைய தலம் இருந்தது. அந்த பாதை நேராக அரக்கர்களின் நகரத்திற்கு இட்டுச் செல்வது போல தோன்றியது. அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் விசித்திரமான துர்நாற்றம் பரவி இருந்தது. அந்த அசௌகரியமான சூழ்நிலையிலும் சத்தமே எழுப்பாமல் ஜெயசமரனும் சமரனும் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். அவர்கள் உள்ளே சென்ற சில நொடிகளில் ஒரு விசித்திரமான அலறல் சத்தம் கேட்டது. உடனே இருவரும் சுவர் ஓரமாக ஒதுங்கி நிழல்களின் பின்னால் ஒளிந்து கொண்டனர். அப்போது காவல் காத்து கொண்டிருந்த அரக்கர்களின் ஒரு பிரிவு தங்களை நோக்கி நகர்வதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த அபாயத்தை தவிர்க்க ஜெயசமரனும் சமரனும் கவனமாக குகைக்குள் மேலும் நுழைந்தனர். அந்த நேரத்தில் திடீரென சமரன் ஜெயசமரனை பிடித்து சுவரில் சாய்த்தான். அப்போது ஒரு அரக்க சக்தி அந்த பகுதி வழியாக நகர்ந்தது. பிறகு அந்த அரக்க சக்தி கடந்து சென்றதும் ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, நூல் இழையில தப்பிச்சேன் என்றான். அதன் பிறகு எச்சரிக்கையுடன் நகர்ந்தபோது ஜெயசமரன் திடீரென ஏதோ ஒன்றை உணர்ந்து, அண்ணா, உங்களுக்கு யாராவது பேசுற சத்தம் கேக்குதா என்று கேட்டான். இதை கேட்ட சமரன் சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராய்ந்தான். அப்போது ஒரு பெண்ணின் மெல்லிய குரல் அவர்களுக்கு கேட்டது. அந்த குரல் கேட்டதும் சமரன் தன் வாளின் மீதான பிடியை இறுக்கினான். அதே நேரத்தில் அந்த குரல் தங்களுக்கு வலப்புறத்தில் இருந்த ஒரு பாதாள சிறையிலிருந்து வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பிறகு ஜெயசமரன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக முன்னேறினான். அவன் அந்த பாதாள சிறையின் கம்பிகளுக்கு அருகில் சென்று உள்ளே எட்டி பார்க்க முயன்றபோது சமரன் அவனை எச்சரித்து, ஜெய், எச்சரிக்கையாரு, இது அந்த அரக்கனுங்க நமக்கு வச்ச பொறியா கூட இருக்கலாம் என்றான். அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி திடீரென கம்பிகளுக்கு அருகே வந்து அவற்றை வலுவாக தட்டினாள். அதோடு அவளது சுருக்கங்கள் நிறைந்த முகம் பயத்தால் நடுங்கி, உள்ள போகாதீங்க, அவங்க உங்களை கொன்னுடுவாங்க. இந்த அரக்கனுங்க யாரையும் உயிரோட விட மாட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா சீக்கிரமே அகாலம் என்னையும் கொன்னுடுவா என்று அலறினாள். அந்த காட்சியை பார்த்த சமரன் உடனே, ஜெய், சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போ, இது கண்டிப்பா அந்த அரக்கனுங்க விரிச்ச வலைதான் என்றான். அதற்கு ஜெயசமரன் தயக்கத்துடன், ஆனா அண்ணா, இவங்களும் ஒரு மனுஷங்க தான், என்னால அதை உணர முடியுது. நாம எப்படி இவங்களை இப்படி விட்டுட்டு போக முடியும் என்றான். இதை கேட்ட சமரன் எரிச்சலுடன், இவங்களை காப்பாத்த நமக்கு நேரம் இல்ல ஜெய். நாம இங்க வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் விநாசராஜனோட எழுச்சியை நெருங்க வைக்கும். அவன் ஒரு தடவை விழிச்சிட்டா நம்ம எல்லா நம்பிக்கையும் செதஞ்சிரும். நாம எந்த விலை கொடுத்தாவது விநாசராஜனை தாக்கி அவன் விழிக்கிறத தடுத்தே ஆகணும் என்றான். அந்த நேரத்தில் அந்த மூதாட்டியின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றி, நீங்க நீங்க விநாசராஜனை தடுக்க வந்திருக்கீங்களா? அப்போ நீங்க தான் அந்த மாவீரர்களா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் புன்னகையுடன், அம்மா, நாங்க தான் அந்த மாவீரர்கள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். பிறகு அவன் கம்பிகளுக்கு அருகே சென்றபோது சமரன் பதட்டத்துடன், ஜெய், அது பக்கத்துல போகாத, இது கண்டிப்பா ஒரு பொறியாதான் இருக்கும் என்றான். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. ஜெயசமரன் கம்பிகளை நெருங்கிய உடனேயே அந்த பெண் திடீரென அவன் கையை பிடித்தாள். அத்தியாயம் 2122. அந்த பிடி எதிர்பாராத அளவுக்கு வலிமையானதாக இருந்தது. இதை உணர்ந்த ஜெயசமரன் தனது கையை விடுவிக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவன் பதட்டத்துடன், அம்மா, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. சமரனண்ணா, இவங்களோட பிடி ரொம்ப பலமா இருக்கு. அப்படின்னா இவங்க ஒரு சாதாரண மனுஷி இல்லையா, ஒரு அரக்கியா என்று கேட்டான். அந்த பெண் தனது பிடியை மேலும் இறுக்கிக் கொண்டாள். அதோடு அவளது குரல் திடீரென மாறி, நீதான் அவன், நீதான் அந்த மாவீரன். நீ அகாலம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு என்றாள். இதற்கிடையில் சமரன் வேகமாக ஜெயசமரன் அருகே வந்து அந்த பெண்ணின் பிடியிலிருந்து அவனை விடுவிக்க முயன்றான். ஆனால் அடுத்த நொடியில் அந்த பெண் சமரனின் கையையும் பிடித்து, நீயும் கூட ஒரு மாவீரன் தான். 2 மாவீரர்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லது என்றாள். அந்த தருணத்தில் சமரன் மின்னல் வேகத்தில் கம்பிகளுக்குள் கையை நுழைத்து அந்த பெண்ணின் பிடியிலிருந்து ஜெயசமரனின் கையை விடுவிக்க முயன்றான். ஆனால் அந்த பெண்ணின் பிடி நம்ப முடியாத அளவிற்கு வலுவாக இருந்தது.
அதை உணர்ந்த சமரன் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். அதன் பிறகு தன் பலத்தை முழுவதும் திரட்டி அவளது விரல்களை ஒவ்வொன்றாக அவிழ்க்கத் தொடங்கினான். ஜெயசமரனின் தொடுதலால் ஏற்கனவே எரியத் தொடங்கியிருந்த அந்த பெண்ணின் கண்களிலிருந்து சிவப்பு நெருப்பு மேலும் தீவிரமடைந்தது. இப்போது சமரனின் தொடுதலும் அதில் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சூழ்நிலை மேலும் ஆபத்தாக மாறியதை உணர்ந்த சமரன் தனது சக்திகளை பயன்படுத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வை ஏற்படுத்தினான். அந்த திடீர் அதிர்வால் அவள் திடுக்கிட்டாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சமரன் உடனடியாக ஜெயசமரனை பின்னால் இழுத்து, ஜெய், சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு என்றான். அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் கண்களில் இருந்த சிவப்பு நெருப்பு மெதுவாக மறைந்து அவள் நடுங்கும் குரலில், அக்னி சரிதா, அப்புறம் ஹீமவாகினியோட மாவீரர்கள் தயாராயிட்டாங்க என்றாள். அதோடு அவள் அமைதியில் மூழ்கினாள். அந்த சூழ்நிலை மேலும் அச்சமூட்டியதால் ஜெயசமரனும் சமரனும் விரைவாக அங்கிருந்து விலகினர். அவர்கள் சில அடிகள் முன்னேறியவுடன் அமைதியாக இருந்த அந்த பெண் திடீரென விசித்திரமாக சிரிக்க ஆரம்பித்து, விநாசராஜன், தயாராயிரு, மாவீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க என்று கத்தினாள். இதற்கிடையில் ஜெயசமரனும் சமரனும் தொடர்ந்து முன்னேறினர். அதே நேரத்தில் தொலைவில் யாரோ முணுமுணுக்கும் சத்தமும் அவர்களுக்கு கேட்டது. உடனே ஜெயசமரன் கவலையான முகத்துடன், அண்ணா, அந்த அம்மா அவங்க யாரு? அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணும் என்று கேட்டா. இதை கேட்டதும் சமரன், எனக்கும் அவங்க யாருன்னு தெரியல ஜெய். அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணும்னு புரியல. ஆனா நம்ம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இருட்டுக்கும் அரக்கர்களோட ரகசியத்துக்கும் பின்னாடி ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை தோண்டி எடுக்கிறது நமக்கு தான் ஆபத்து. எது எப்படியோ நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, அதனால கிளம்புவோம் என்றான். இதை கேட்டு ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். பிறகு அவர்கள் இருவரும் மீண்டும் இருளுக்குள் முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அந்த பாறைகள் நிறைந்த பாதையில் சிறிது தூரம் சென்ற பின் உடைந்த எலும்புகள் சிதறிக் கிடந்த ஆதிவேந்திரத்தின் மற்றொரு பகுதியை அவர்கள் அடைந்தனர். அங்கு அளவற்ற அரக்க சக்தியால் நிரம்பிய மங்கலாக பளபளக்கும் ஒரு தார்ச்சாலை காணப்பட்டது. அந்த தார்ச்சாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்க வீரர்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் கண்கள் ஒரே திசையில் முன்புறத்தை நோக்கி இருந்தன. இந்த காட்சியை கண்ட ஜெயசமரனும் சமரனும் உடனடியாக சுவர் ஓரமாக ஒதுங்கினர். அதைத் தொடர்ந்து அந்த அரக்கர்கள் தங்கள் இருப்பை உணராமல் இருக்க அவர்கள் அமைதியாக நின்றனர். ஆனால் அந்த அரக்கர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது. அப்போது அந்த மங்கலான ஒளியில் முன்புறத்தில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் தென்பட்டது. அந்த உருவம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் பயங்கரமான தோற்றத்துடன் இருந்தது. அவனை பார்த்தவுடன் ஜெயசமரன் மயிர் சிலிர்த்து, அண்ணா, இந்த அரக்கனோட சக்தி, இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் இதுக்கு முன்னாடி உணர்ந்ததே இல்ல. அப்படின்னா இவன்தான் அந்த அகாலனா என்று கேட்டான். அதற்கு பதிலாக சமரன் தனது வாளின் மீதான பிடியை இறுக்கிக் கொண்டு, என் கூடவே இரு ஜெய். இப்போதைக்கு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் என்றான். பிறகு அவர்கள் இருவரும் அகாலனை உற்று பார்த்தனர். பண்டைய கவசம் அணிந்திருந்த அவன் உடல் பிரம்மாண்டமாக இருந்தது. அதோடு சிவப்பு நிற தோலுடன் எலும்புக்கூடு போன்ற கோரமான கைகளும் அவனுக்கு இருந்தன. அவனது முகம் ஒருவரின் மிக மோசமான கனவில் தோன்றும் மரண காட்சியைப் போல இருந்தது. அப்போது அவனது கண்கள் ஆழமான பள்ளங்களைப் போல பச்சை ஒளியுடன் பிரகாசித்தன. பின்னர் தன் முன்னால் நின்றிருந்த அரக்கர்களை பார்த்து, அரக்கர்களே, ஆதிபுராவோட மாவீரன் இன்னும் பலவீனமாத்தான் இருக்கான். போய் அவங்க உலகத்தை அழிச்சிட்டு அந்த மாவீரனுக்கு ஒரு கொடூரமான மரணத்தை கொடுங்க. நம்ம அரக்க கூட்டணிகள் அக்னி வர்ணத்தை அழிச்சாச்சு, திவ்ய தேசத்து மிரட்டலையும் முடிச்சாச்சு. இந்த ஆதிபுராவை மட்டும் முடிச்சிட்டா போதும். மத்த 2 மாவீரர்களும் சக்தியை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய இருளின் மன்னனான விநாசராஜனோட யுகம் ஆரம்பமாகும் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடியில் அங்கிருந்த அரக்கர்கள் அனைவரும் மறையத் தொடங்கினர். இருந்தாலும் இன்னும் நூற்றுக்கணக்கானோர் அங்கே எஞ்சி இருந்தனர். அந்த காட்சியை பார்த்த சமரனின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவன் பதட்டத்துடன் மெதுவாக, ஜெய், இந்த அரக்கனுங்க 3வது மாவீரன் அழிக்கிறதுக்காக ஆதிபுராவுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இதுல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மால அந்த விநாசராஜனை என்னைக்குமே கொல்ல முடியாது. நாம அவங்கள தடுத்து நிறுத்தியே ஆகணும் என்றான். சமரன் ஜெயசமரனிடம் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று நூற்றுக்கணக்கான அரக்கர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அந்த அரக்கன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அப்போது அவனது முகம் பயங்கரமான அமைதியால் நிரம்பி இருந்தது. அடுத்த நொடியில் அவன் காற்றை நுகர்ந்தான். உடனே ஒரு விசித்திரமான வாசனை அவனுக்கு பட்டது. அது
அரக்கர்கள் வெறுக்கும் மனிதர்களின் வாசனையாக இருந்தது. அதோடு அவன் தனது விசித்திரமான குரலில் அலறத் தொடங்கினான். அந்த அலறல் அங்கிருந்த மற்ற அரக்கர்களின் கவனத்தை ஈர்த்தது. பிறகு ஒரு நொடியில் மற்ற அரக்கர்கள் பெரும் சத்தத்துடன் ஜெயசமரனும் சமரனும் ஒளிந்திருந்த பாறையை தங்கள் அரக்க சக்திகளால் தாக்கினர். தங்களை நோக்கி வேகமாக வந்த தாக்குதலை கண்ட ஜெயசமரனும் சமரனும் உடனடியாக தங்கள் சக்திகளை பயன்படுத்தி வெளியே பாய்ந்து அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் வெளியில் தோன்றியவுடன் அரக்கர்கள் கீச்சிடும் குரலில் அலறத் தொடங்கி தங்கள் எலும்புக்கூடு போன்ற கைகளை நீட்டியபடி அந்த இரு மனிதர்களையும் நோக்கி வேகமாக முன்னேறினர். இதை கண்ட ஜெயசமரன் உதவியற்ற சிரிப்புடன், ஒளிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இனி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி சண்டை போடுறது மட்டும்தான் என்றான். அதற்குள் சமரன் தனது வாளில் ஒளியை சேகரித்து சண்டைக்கு தயாராகிவிட்டான். அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது கைகளால் முத்திரையை மாற்றி பண்டைய குறியீடுகளின் சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த காட்சியை கவனித்த அகாலன், இந்த முட்டாளுங்க அவனுங்க சாவ தேடி இங்க வந்துட்டானுங்க, இவனுங்களை உடனே முடிச்சு தள்ளுங்க என்று கத்தினான். இதற்கிடையில் ஜெயசமரனும் சமரனும் அந்த அரக்கர்களை தாக்க ஆரம்பித்தனர். அப்போது சமரனின் வாளில் இருந்த தெய்வீக ஒளி தாக்கும் ஒவ்வொரு முறையும் அரக்கர்கள் கரிய தாராக மாறி சிதறினர். ஜெயசமரனின் பண்டைய குறியீடுகளும் அதே போன்ற விளைவை கொண்டிருந்தன. பிறகு அவர்கள் முன்னேறியபடியே அரக்கர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தனர். இந்த காட்சியை பார்த்த அகாலன் மெல்லிய குரலில், இந்த அளவுக்கு சக்தி, இது அந்த தெய்வீக ஒளிக்கும் பண்டைய குறியீடுகளுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்னாச்சே. ஒரு நிமிஷம், அப்போ இவங்க 2 பேரும் சாதாரண மனுஷங்க இல்ல, இவங்க தான் அந்த மாவீரர்கள் என்றான். அந்த நேரத்தில் சமரன் போராடிக் கொண்டே, ஜெய் உன்னோட வலது பக்கம் என்று கத்தினான். உடனே ஜெயசமரன் வலதுபுறம் பாய்ந்து குதித்தான். அப்போது அங்கு ஒளிந்திருந்த அரக்கன் அவனை தாக்க முயன்றான். ஆனால் பண்டைய குறியீடுகளின் தாக்குதலை தாங்க முடியாமல் அவனும் மற்ற அரக்கர்களைப் போல கரிய புகையாக மாறி மறைந்தான். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தாக்கிக் கொண்டே தொடர்ந்து முன்னேறினர். ஆனால் அரக்கர்களின் வெள்ளம் குறையவில்லை. சண்டை நீடித்த போது ஜெயசமரன் எரிச்சலுடன், அண்ணா, இந்த அரக்கனுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க, முடிவே இல்லாத மாதிரி இருக்கு, இப்படியே நாம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது என்றான். அதே நேரத்தில் அவன் ஒரே நேரத்தில் 2-3 அரக்கர்களை கொன்றான். அதை பார்த்த சமரன், அந்த அகாலனை பிடிக்கிற வரைக்கும் இந்த அரக்கனுங்களை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் ஜெய் என்றான். இதற்கிடையில் அகாலன் தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கி, இந்த 2 பேரும் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறானுங்களா? இருளை தடுத்து நிறுத்த இவனுங்களால மட்டும்தான் முடியும்னு இந்த முட்டாளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி முட்டாள்களை நம்பித்தான் மொத்த மனித இனமும் இருக்கா? நல்லதுதான், இன்னைக்கு இவனுங்களை முடிச்சிட்டா எங்க பாதை அப்படியே சுத்தமாயிடும் என்றான். அவன் வார்த்தைகளை அறியாமல் அங்கிருந்த அரக்கர்களை அழித்து ஜெயசமரனும் சமரனும் முன்னேறிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அகாலனை நெருங்கிய போது அங்கிருந்த அரக்கர்கள் திடீரென கரும் புகையாக மாறத் தொடங்கினர். பிறகு அந்த புகை நேரடியாக அகாலனின் உடலுக்குள் பாய்ந்தது. அதனுடன் அவன் உடல் பெரிதாக வளர்ந்தது. அதைத் தொடர்ந்து அவனது அரக்க சக்திகளும் கணிசமாக அதிகரிக்க அகாலன் சத்தமாக, முட்டாள்களே, நீங்க எனக்கு முன்னாடி ஒரு எறும்பு மாதிரி என்கிட்டயே மோதுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு திமிரா? ஒரு உண்மையான அரக்கனோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு எறும்பு சாகும்போது எவ்வளவு வலிக்குமோ அந்த மரணத்தை இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு ஜெயசமரன் உறுதியான குரலில், உண்மையான அரக்கனா? நீ ஒன்னும் உண்மையான அரக்கன் இல்ல, நீ அந்த அரக்கனோட வலது கை, அவ்வளவுதான். உன்னோட தலைவனையே கொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எங்களை என்னடா பண்ணிட முடியும் என்று கேட்டான். அகாலன் வளர்ந்ததை பார்த்த சமரனும் ஜெயசமரனும் தங்கள் சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தினர். ஏனெனில் இத்தகைய அரக்கனுடன் போராடுவது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் ஆரம்பத்திலிருந்தே முழு சக்தியையும் பயன்படுத்த முடிவு செய்தனர். அப்போது கையில் வாளுடன் அகாலன் முன்னோக்கி பாய்ந்தான். அவன் முன்னேறிய போது ஆதிவேந்திரம் முழுவதும் அதிர்ந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனும் சமரனும் அவனை தாக்கினர். ஆனால் அகாலனின் வேகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை மீறி இருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் தாக்குதலை தவிர்த்து அகாலன் எதிர் தாக்குதலை தொடுத்தான். அந்த தாக்குதலின் தாக்கத்தில் ஜெயசமரன் பலமாக பின்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டான். அதை பார்த்த சமரன் பீதியுடன், கவனமாயிரு ஜெய் என்று கத்தினான். ஜெயசமரன் இறுதியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். அப்போது அவன் கடும் வலியில் இருந்தாலும் உறுதியுடன் மூச்சை இழுத்தான். பின்னர் வேதனையான குரலில், அண்ணா, நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா இந்த அகாலன் ரொம்ப பலசாலியா இருக்கான்.
என்றார். ஆனால் அகாலன் அவர்களுக்கு எந்த ஓய்வும் அளிக்க தயாராக இல்லை. அவனது மூர்க்கமான வாள் மீண்டும் முன்னோக்கி சுழன்று சமரனை நோக்கி வேகமாக இறங்கியது. சரியான தருணத்தில் சமரன் தனது வாளை உயர்த்தி அதை தடுத்தார். இருந்தாலும் தாக்குதலின் அழுத்தம் குறையவில்லை. அகாலனின் வாள் தொடர்ந்து கீழிறங்கிக் கொண்டே இருந்தது. அப்போது சமரனின் முழு உடலும் அந்த அழுத்தத்தால் நடுங்கத் தொடங்கியது. பிறகு அவன் மெதுவாக தளர்ந்து முழங்காலிட்டு விழத் தொடங்கினான். இருந்தபோதிலும் அகாலனின் வாள் நிற்க மறுத்தது. சமரனின் வாள் மட்டும் குறுக்கே தடுக்காமல் இருந்திருந்தால் அகாலன் அவனை இரண்டாக பிளந்திருப்பான். அதே நேரத்தில் சமரனின் கைகள் நடுங்கின. இதை கண்ட அகாலன் மூர்க்கமான சிரிப்புடன், எனக்கு முன்னாடி நீ எதுவுமே இல்லடா முட்டாளே. ஒரு அரக்கனோட சக்திக்கு முன்னாடி ஒரு மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது என்றார். இதற்கிடையில் தாங்க முடியாத வலியால் சமரனின் பார்வை மங்கியது. அதைத் தொடர்ந்து அவன் மெதுவாக பலவீனமடைந்தான். இருந்தாலும் கைவிட முடியவில்லை. அந்த தருணம் அவனது வாழ்வின் கடைசி தருணமாக மாறக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து கண்களில் கொலைவெறியுடன், இப்ப பாரு, இந்த எறும்பு உன்ன மாதிரி ஒரு யானையை எப்படி அலற விடுதுன்னு என்றான். அதனுடன் சமரன் தனது உடலுக்குள் இருந்து அவனது உள் சக்திகள், தெய்வீக ஒளிகள் மற்றும் அவனிடமிருந்த பிற சக்திகள் அனைத்தையும் ஒன்றாக வெளியிட்டான். அதில் ஒரு சிறு துளியை கூட அவன் அடக்கி வைக்கவில்லை. அந்த சக்திகள் வெளியேறிய போது அவை அகாலனின் வாளை மெதுவாக உயர்த்தத் தொடங்கின. இதனால் அகாலன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அந்த சண்டையில் முதல் முறையாக அவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ஜெயசமரன் பண்டைய பரிமாண குறியீட்டை பயன்படுத்தி மறைந்தான். அடுத்த கணத்தில் அகாலனுக்கு பின்னால் தோன்றினான். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவன் வேகமாக பாய்ந்து வில்லையும் அம்பையும் உருவாக்கினான். பிறகு அந்த அம்பு நேராக அகாலனின் கழுத்தை தாக்கியது. உடனே அவன் என்று கத்தினான். அதற்குள் ஜெயசமரன் மேலும் பல பண்டைய குறியீடு அம்புகளை தயாரித்துக் கொண்டே உறுதியான குரலில், ஒரு எறும்பே இந்த யானையை இவ்வளவு பாடுபடுத்துதுன்னா அப்போ 2 எறும்புங்க ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு என்றான். அதே நேரத்தில் அகாலன் தனது கழுத்தில் குத்தியிருந்த அம்பை அகற்ற முயன்றான். ஆனால் அவன் தொண்டையிலிருந்து கருப்பு ரத்தம் தொடர்ந்து வழிந்தது. அந்த நேரத்தில் சமரன் தனது முழு சக்தியையும் வாளில் செலுத்தி அதை அகாலனின் மார்பில் பாய்ச்சினான். அதனால் அகாலன் மீண்டும் அலறினான். அதோடு அவனது பிரம்மாண்டமான உடல் பின்னால் தள்ளாட சமரனின் வாள் அவனை துளைத்தது. பண்டைய குறியீடுகள், தெய்வீக ஒளிகள் மற்றும் பல சக்திகளின் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் எதிர்கொண்ட அகாலன் செய்வதறியாது தரையில் விழுந்து அலறினான். அதோடு அவன் உடலிலிருந்த அரக்க சக்திகள் மெதுவாக கருப்பு புகையாக மாறி மறையத் தொடங்கினான். காயங்களால் துயரத்தில் இருந்த ஜெயசமரனும் சமரனும் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஜெயசமரன் இருண்ட பள்ளத்தை நோக்கி பார்த்து தளர்ந்த குரலில், அண்ணா, நாம இந்த அகாலனை கொன்னுட்டு அந்த விநாசராஜனை தடுத்து நிறுத்திட்டோமா என்று கேட்டார். அத்தியாயம் 2123. போர்க்களம் ஒரு விசித்திரமான அமைதியால் மூடப்பட்டிருந்தது. அந்த அமைதிக்குள் சமரனின் வீரம் மெதுவாக தளர்ந்து அவன் வலியால் தரையில் விழுந்தான். அவன் அருகில் நின்றிருந்த ஜெயசமரன், அண்ணா, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஒரு வழியா இந்த கதை முடிஞ்சது நல்லதுதான் என்றான். அதற்கு சமரன், அடுத்த தடவை நம்ம இவ்வளவு ஆபத்தானவன் இல்லாத ஒருத்தன் கூட சண்டை போடலாம் என்றான். அதற்கு அவர்கள் இருவரும் மெதுவாக சிரித்தனர். அகாலனின் உடல் கருப்பு மூடுபனியில் கரைந்து அழிந்திருந்ததால் அவர்களுக்கு சிறிது நிம்மதி ஏற்பட்டது. இப்போது அகாலன் உயிருடன் இல்லாததால் விநாசராஜனை எழுப்ப யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் மெதுவாக அவர்கள் மனதில் நிலைத்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு சமரன் மெதுவாக எழுந்து, நான் தான் சொன்னல ஜெய், நமக்கு 3வது மாவீரன் தேவைப்பட மாட்டான்னு என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் புன்னகையுடன் தலையசைத்தான். ஆனால் அதே நேரத்தில் திடீரென்று ஆதிவேந்திரம் முழுவதும் கடுமையாக அதிர்ந்தது. அந்த அதிர்வை உணர்ந்தவுடன் அவர்கள் இருவரின் முகங்களும் உடனே நிறம் மாறின. அதைத் தொடர்ந்து அவர்கள் பார்வை தொலைவில் இருந்த ஒரு பரந்த பிளவின் மீது சென்று நின்றது. அதன் ஆழத்தில் 2 சிவப்பு கண்கள் மெதுவாக திறக்கத் தொடங்கின. பிறகு அந்த கண்கள் முழுமையாக திறந்ததும் சமரன் பீதியடைந்த குரலில், இந்த கதை இதோட முடிஞ்ச மாதிரி தெரியல, இப்போதான் ஆரம்பமே ஆகுது என்றான். அப்போது அந்த சிவப்பு கண்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து தீய சக்திகளையும் தன்னுள் தாங்கியபடி ஜெயசமரனையும் சமரனையும் நேராக பார்த்தன. அதே நேரத்தில் இருளுக்குள் மறைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான உருவம் மெதுவாக மேலே எழுந்தது. அந்த காட்சியை கண்ட ஜெயசமரனும் சமரனும் மனதில் ஒரு அறியாத பயத்தை உணர்ந்தனர்.
அதைத் தொடர்ந்து அவர்களைச் சுற்றியிருந்த கருப்பு சக்திகள் அனைத்தும் உயிர்ப்படுத்தது போல அசைந்து வேகமாக அவர்களின் கால்களை நோக்கி நகர்ந்தது. இதைக் கண்ட சமரன் ஜெய், சீக்கிரம் விலகி போ என்று கத்தினான். அந்த குரல் கேட்டவுடனே ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். அதே நேரத்தில் அவன் நின்றிருந்த இடத்திலிருந்து ஒரு கூர்மையான முள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தது. அது ஒரே அடியில் அவனை கிழித்திருக்கும் அளவுக்கு கொடியதாக இருந்தது. ஆனால் அது வெறும் தொடக்கம் மட்டுமே. ஏனெனில் தரையிலிருந்து தொடர்ந்து பெரிய கூர்மையான முட்கள் வெளிப்பட்டு அந்த பகுதியை முழுவதும் நிரப்பத் தொடங்கின. சமரனும் ஜெயசமரனும் அந்த முட்களை தவிர்த்து தங்களால் இயன்றவரை வேகமாக ஓடினர். இருந்தாலும் அது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது இதற்கு முன் அவர்கள் உணராத ஒரு பயம் அவர்களின் முகங்களில் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது ஜெயசமரன் நடுங்கும் குரலில், அண்ணா, அகாலன் செத்தா விநாசராஜன் முழிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்னடானா, அவனோட மரணமே இந்த அரக்கனை முழிக்க வச்சிருச்சு போலயே என்றான். ஆனால் அதற்கு சமரன் பதிலளிக்கவில்லை. அவன் கவனத்தை முழுவதும் ஓட்டத்தில் வைத்திருந்தான். அப்போது திடீரென்று பரிமாணங்களையே உழுக்கும் அளவுக்கு பயங்கரமான கொடூரமான ஒரு சத்தம் அந்த இடமெங்கும் எதிரொலித்து, ரொம்ப நன்றி குட்டி பசங்களா. என்ன கட்டி போட்டிருந்த இந்த சங்கிலிகளை உடைச்சு எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி என்று கேட்டது. அந்த குரல் சமரனின் முதுகெலும்பில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த குரலில் இருந்த பாரம் அவர்களின் ஆன்மாவையே ஒரு நொடி அதிர வைத்தது. அதைத் தொடர்ந்து சுற்றியிருந்த நிலம் அனைத்தும் இழுக்கப்பட்டன. பிறகு அவை ஒன்றோடு ஒன்று கலந்து மெதுவாக ஒரு பெரிய உடலாக உருமாறத் தொடங்கின. அதே நேரத்தில் ஆதிவேந்திரத்தின் ஈர்ப்பு விசை மாறியது போல உணரப்பட்டது. உடனே ஜெயசமரனும் சமரனும் திடீரென்று காற்றில் உயர்ந்து நிலத்தை விட்டு மேல் ஏறி ஓடுவது போல உணர்ந்தனர். அந்த கணத்தில் அந்த கனமான குரல் விநாசராஜனுடையது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். அந்த மறைந்திருந்த சக்தியை எதிர்கொள்ள அவர்கள் உடனடியாக தங்கள் சக்திகளை வரவழைத்தனர். பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த இருண்ட உருவத்தின் மீது தங்களின் மிக வலிமையான தாக்குதல்களை ஏவினர். ஆனால் அந்த தாக்குதல்கள் மெல்ல மங்கி மறைந்தன. இருந்தபோதிலும் அவர்கள் கைவிடவில்லை. ஜெயசமரன் தனது உள் சக்தி, பண்டைய குறியீடுகளின் சக்தி, புதையல்களின் சக்தி மற்றும் தனது உச்ச சக்திகள் என அனைத்தையும் ஒன்றாக வெளிப்படுத்தினார். இருந்தாலும் அந்த தாக்குதல்கள் விநாசராஜனுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த முயற்சிக்கு பிறகு அவர்கள் இருவரும் மீண்டும் தரையில் விழுந்தனர். ஏனெனில் விநாசராஜன் ஒரு சாதாரண அரக்கன் அல்ல. எண்ணற்ற பிரபஞ்சங்களை அழித்தும் அவனது கண்கள் சற்றும் அசையாதவையாக இருந்தன. பின்னர் அவன் மெதுவாக கண் சிமிட்டிய போது ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு அந்த இடத்தை முழுவதும் உலுக்கி சிதறடித்தது. அதன் பின்பு ஒரு மிகப்பெரிய சக்தி அலை ஜெயசமரனையும் சமரனையும் தாக்கியது. உடனே அவர்கள் இருவரும் காற்றில் தூக்கி எறியப்பட்டு வேகமாக பின்னால் வீசப்பட்டனர். கடைசி தருணத்தில் அவர்கள் தங்களை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்க முயன்றனர். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அவர்கள் பின்னால் விழும்போது தங்கள் நிலை மிகவும் மோசமாகிவிட்டதை உணர்ந்தனர். அந்த நேரத்தில் இருளின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு குரல், இந்த இடம் ரொம்ப நாளா அழுக்காவே கிடக்கு. இப்போ இதையெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு என்று கேட்டதா. இந்த குரல் ஒலித்ததும் இருளின் ஆழத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கருப்பு கை மெதுவாக வெளிப்பட்டது. அந்த கையின் விரல்களைச் சுற்றி நகங்களைப் போல கருமையான சூறாவளிகள் உருவாகின. பிறகு அவை சுழன்றபடியே பரிமாணங்களில் பிளவுகளை உருவாக்கின. அந்த பிளவுகளுக்குள் ஆயிரக்கணக்கான சூரிய மண்டலங்களின் நட்சத்திரங்களின் சக்தி அடங்கி இருந்தது. அதைத் தொடர்ந்து அவன் மெதுவாக தனது கையை திறந்தான். அப்போது அந்த சூறாவளிகள் அதிவேகமாக முன்னேறத் தொடங்கின. அவை நகர்ந்தபோது சுற்றிலும் பேரழிவு விரிந்து விண்வெளி முழுவதும் குழப்பம் பரவியது. அதனால் எண்ணற்ற விண்கற்கள் சிதறின. அருகிலிருந்த கிரகங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அந்த கொடிய சூறாவளிகள் முன்னேறுவதை பார்த்த சமரனின் கண்கள் தீவிரமாக ஒளிரத் தொடங்கின. உடனே அவன் தனது கை முத்திரைகளை மாற்றினான். அவன் அவ்வாறு செய்தபோது ஆபத்தான கருப்பு சக்தி அவனை சுற்றி திரளத் தொடங்கியது. பின்னர் விநாசராஜன் உருவாக்கிய சூறாவளிகளை தாக்க அவன் அந்த சக்தியை பயன்படுத்தினான். அவனது தாக்குதல் அந்த சூறாவளிகளை நிறுத்தியது போல தோன்றியது. அதை பார்த்த ஜெயசமரனின் கண்களும் மெதுவாக மங்கின. அவர்கள் இருவரும் இப்போது தங்கள் முழு சக்திகளையும் மட்டுமல்லாமல் தங்கள் ஆதிரத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் சூறாவளிகள் அடங்கிய போதும் அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் விநாசராஜன் மீது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் யோசிக்காமல் ஜெயசமரன் காற்றில் பாய்ந்து வேகமாக சுழலத் தொடங்கினார். அப்போது அவனது தலைக்கு மேல் ஒரு கருமையான துளை உருவாகி விண்வெளியின் சக்திகளை ஈர்த்தது. பிறகு அவன் மேலும் மேலும் வேகமாக சுழன்று அந்த சக்திகளை தன்னுள் சேர்த்து கொண்டான். இதை கண்ட சமரனும் தனது தெய்வீக ஒளிகளை முழுமையாக வெளிப்படுத்தினான். அவை ஒன்றிணைந்து
ஒரு பிரம்மாண்டமான வாளாக உருவெடுக்கத் தொடங்கின. அந்த வாள் முன்பு பிரளயராஜனுடன் போரிட்ட போது பயன்படுத்தப்பட்ட தெய்வீக ஒளியின் பண்டைய வாளாகும். இப்போது சமரன் அக்னிசரிதாவிலிருந்து வெளிவந்திருந்ததால் அவன் ஒளி கடவுளாக இருந்த தனது பழைய சக்திகளை மீண்டும் பெற்றிருந்தான். அதோடு அக்னிசரிதாவின் சக்திகளும் அவனுக்குள் கலந்திருந்தன. முன்பு அவனது ஆன்மா மட்டுமே அந்த உலகுடன் இணைந்திருந்தது. ஆனால் இப்போது அவனது புதிய உடலும் அதற்கு தயாராக இருந்ததால் முன்பை விட பல மடங்கு வலிமையுடன் இரு உலகங்களின் சக்திகளையும் ஒரே நேரத்தில் அவனால் பயன்படுத்த முடிந்தது. பிறகு அந்த பண்டைய வாளை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு சமரன் ஜெயசமரனுக்கு சைகை காட்டினான். அதே நேரத்தில் பண்டைய குறியீடுகள் பதிக்கப்பட்ட அம்பை தயார் செய்திருந்த ஜெயசமரனும் அதை கொண்டு விநாசராஜனின் ஒரு கண்ணை நோக்கி எய்தான். பிரபஞ்ச சக்திகள் நிரம்பிய அந்த அம்பு மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவன் கண் மீது மோதியது. அதனைத் தொடர்ந்து சமரனும் வேகமாக முன்னேறி காற்றில் பாய்ந்து தனது பண்டைய வாளை முழு சக்தியுடன் எறிந்தான். பரிமாணங்களை கிழித்து கொண்டு சென்ற அந்த வாள் ஒரு நொடியில் விநாசராஜனின் மற்றொரு கண்ணை தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு விநாசராஜன் கடுமையாக பாதிக்கப்பட்டது போல அவனது 2 சிவப்பு கண்களும் திடீரென மூடிக்கொண்டன. அந்த நொடியில் அங்கே இருள் சூழ்ந்து ஆதிவேந்திரத்தின் நடுக்கமும் ஒரு கணம் நின்றது. அந்த அமைதிக்குள் ஜெயசமரனும் சமரனும் மூச்சிரைத்தபடி ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் அந்த அமைதி நீண்டதாக இருக்கவில்லை. சில கணங்கள் கழித்து இருளில் திடீரென மீண்டும் 2 சிவப்பு கண்கள் திறந்தன. உடனே சமரனும் ஜெயசமரனும் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டனர். இந்த முறை அவர்கள் தரையில் மிக வேகமாக மோதியதால் அவர்களின் எலும்புகள் முறிந்து வாயிலிருந்து இரத்தம் வெளிவந்தது. அந்த நேரத்தில் விநாசராஜனின் சக்தி அதிகரித்தது போல அவனது கண்களில் இருந்த ஒளி மேலும் தீவிரமானது. அதை பார்த்த ஜெயசமரன் பதட்டமான குரலில், அண்ணா, நம்ம தாக்குதல் எதுவுமே அவங்கிட்ட வேலை செய்யலையே, இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்டான். அதற்கு சமரன் வலியால் முனகியபடியே மெதுவாக எழுந்து நின்று, நாம வேற ஏதாச்சும் முயற்சி பண்ணி தான் ஆகணும் ஜெய். இதுவரைக்கும் நாம பண்ணாத ஒண்ணு, எல்லாத்தையும் விட ரொம்பவும் வலிமையான ஒண்ணு. அதாவது நம்ம 2 பேரோட சக்தியையும் ஒன்னா இணைக்கணும். இதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை ஜெய் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவர்கள் இருவரும் தங்கள் உயிருக்கு நேர்ந்த ஆபத்தை முழுமையாக உணர்ந்தனர். தப்பிக்கும் வழி எதுவும் இல்லாத நிலையில் இறுதிச் செயலுக்கு தயாராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உடனே அவர்கள் தங்கள் கைகளால் ஒரு மந்திர முத்திரையை உருவாக்கினர். பின்னர் தங்கள் முன் திரண்ட சக்திகளுக்குள் தங்கள் ஆதி இரத்தத்தையே ஊற்றத் தொடங்கினர். அதோடு அவர்கள் இதுவரை சேமித்து வைத்திருந்த முழு வலிமையும் அந்த இறுதி முயற்சியில் கலந்து கொண்டது. அதைத் தொடர்ந்து அந்த சக்திகள் பெரிதாகவும் பிரகாசமாகவும் வளர்ந்து இறுதியில் ஆதிவேந்திரத்தின் நிலத்தையே நடுங்கச் செய்தன. அந்த தீய உலகையே நடுங்கச் செய்யும் அளவுக்கு 2 மனிதர்கள் இவ்வளவு மகத்தான சக்தியை வெளிப்படுத்துவது உண்மையிலேயே அபூர்வமானதுதான். இறுதியில் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து அவர்கள் தங்கள் கைகளை ஒன்றாக அசைத்தனர். அந்த கடைசி நொடியில் அவர்கள் இருவரும் ஒரே குரலில், கடவுளே, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு என்று கத்தினர். அவர்களின் தாக்குதல் பரிமாணம் முழுவதையும் கிழித்துச் சென்றது. அந்த பேரழிவு அலை விநாசராஜனை அடைந்தபோது அவன் அமைதியாக நின்றபடியே சக்தி வாய்ந்த குரலில், மனிதர்களோட தாக்குதல் இந்த அரக்கனுக்கு எதிராவா? என்ன அழிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இன்னும் உருவாகல. இன்னைக்கு உங்க கடவுளே நேர்ல வந்தாலும் என் கையால உங்களுக்கு கிடைக்க போற மரணத்துல இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றான். அதற்கிடையில் முன்னோக்கி பாய்ந்த அந்த சக்தி வானவில் போன்ற 7 வண்ணங்களை கொண்ட ஒரு மாபெரும் ஈட்டியாக உருமாறியது. அவர்கள் தாக்கிய அதே நொடியில் ஜெயசமரனும் சமரனும் பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களின் பார்வை மெதுவாக மங்கியது. தங்கள் தாக்குதலின் விளைவு என்ன என்பது கூட அறியாமல் அவர்கள் மயக்கத்தில் மூழ்கப் போவது போல தோன்றியது. இப்போது அவர்களிடம் ஒரு துளி சக்தியும் மீதமில்லாதது தெளிவாக தெரிந்தது. இறுதியாக அவர்களின் கடைசி நம்பிக்கையான அந்த ஈட்டி விநாசராஜனை நோக்கி விரைந்தது. அந்த தாக்குதல் தன்னை பாதிக்காது என்ற நம்பிக்கையில் விநாசராஜன் எந்த தடையும் ஏற்படுத்த முயலவில்லை. ஆனால் அப்போது பரிமாணங்களை கிழித்து கொண்டு அந்த ஈட்டியின் முன்பாக ஒரு மர்மமான சிவப்பு ஒளி திடீரென தோன்றியது. அதன் பிரகாசம் கண்களை கூசச் செய்யும் அளவுக்கு தீவிரமாக இருந்தது. அப்போது தூரத்தில் இருந்த ஜெயசமரனும் சமரனும் அந்த ஒளியை பார்த்தனர். ஆனால் அது என்னவென்று அவர்கள் அறிய முடியவில்லை. அந்த ஒளி ஈட்டியை தொட்டவுடனே அது வேகமாகச் சுழலத் தொடங்கியது. அந்த மோதலின் அடுத்த கணத்தில் ஈட்டியின் சக்தி வியப்பூட்டும் அளவுக்கு உயர்ந்தது. இதைக் கண்டு விநாசராஜனின் கண்கள் மங்கின. அவன் உடனே ஆச்சரியத்துடன், இது என்ன என்று கேட்டான்.
அந்த ஈட்டியின் தாக்கத்தால் அந்த மர்மமான ஒளியின் பிரகாசம் முற்றிலும் சிதறி அது வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் அதன் சக்தியை முழுமையாக உட்கொண்ட அந்த ஈட்டி தன் வேகத்தை இழக்காமல் முன்னேறி நேராக விநாசராஜனின் நெற்றியில் மோதியது. அந்த நொடியில் கண்களை மிளற வைக்கும் ஒளியும் பேரொளி கொண்ட வெடிப்பும் ஏற்பட்டது. அந்த வெடிப்பின் மத்தியில் இதற்கு முன் யாரும் கேளாத விநாசராஜனின் வேதனையான குரல் எதிரொலித்து இல்ல என்று கேட்டது. சில கணங்கள் கழித்து அந்த ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சமரனும் ஜெயசமரனும் தங்கள் இறுதி முயற்சியின் விளைவால் மௌனமாகி போனார்கள். பின்னர் ஜெயசமரன் சிறிதளவு தைரியத்தை திரட்டிக் கொண்டு மெதுவாக, அண்ணா, நாம ஜெயிச்சிட்டோமா என்று கேட்டான். அந்த ஒளி முழுமையாக மறைந்தபோது அந்த சிவப்பு கண்களும் காணாமல் போனது அவர்களுக்கு தெரிந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு கணம் அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் சமரன் மூச்சை இழுத்து, இன்னும் இல்ல என்றான். அவன் வார்த்தைகள் முடிந்தவுடனே இருண்ட படுகுழியின் ஆழத்திலிருந்து ஒரு கொடூரமான குரல் எழுந்து, இதுக்கு நீங்க ரொம்ப பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கேட்டதா. அந்த குரலில் இருந்த சீற்றம் விநாசராஜன் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் இன்னும் அச்சுறுத்தலாகவே இருப்பதை உணர்த்தியது. அந்த நிலையை பார்த்த ஜெயசமரனும் சமரனும் தங்களது முகங்களில் கவலை தெரிந்தபடி முடிவை எதிர்கொள்ள தயாரானார்கள். பிறகு சமரன் மெதுவாக, ஜெய், உன் கூட இருந்த இந்த பயணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெய், ஜெய் என்று அழைத்தான். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. ஜெயசமரனின் கண்கள் மூடியிருந்தன. அப்போது அவன் உயிரற்ற உடல் போல அமைதியாக கிடந்தான். அந்த அமைதி தாங்க முடியாததாக இருந்தது. அதே நேரத்தில் சமரனின் பார்வையும் மங்கத் தொடங்கியது. ஆனால் அவன் மயக்கத்திற்குள் விழுந்து கொண்டிருந்த போது திடீரென காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் நெருங்கிக் கொண்டிருக்க மங்கிய பார்வையுடன் சமரன் பார்த்தபோது அவர்கள் இருவருக்கும் அருகில் ஒரு நிழல் நிற்பதை அவன் உணர்ந்தான். மெதுவாக அவன் கவனம் திரள அந்த நிழலின் உருவம் தெளிவாக தோன்றத் தொடங்கியது. அந்த உணர்வுடன் அவன் மெதுவாக, அகாலனோட படையைச் சேர்ந்த அரக்கனா என்று கேட்டான். அப்போது அவன் முன் மற்ற அரக்கர்களைப் போலவே முகத்தை மறைத்திருந்த ஒரு கருஞ்சிவப்பு உருவம் நின்றிருந்தது. அதன் நெற்றியில் ஒரு கூர்மையான கொம்பு உயர்ந்து காணப்பட்டது. அதோடு அதன் கையில் ஒரு பயங்கரமான கூர்மையான கோடரி இருந்தது. பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த அரக்கன் தனது கோடரியை உயர்த்தத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அது சமரனையும் ஜெயசமரனையும் நோக்கி மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த நொடியில் அதை உணர்ந்த சமரன் வருத்தம் கலந்த குரலில், இந்த அழகான பயணம் இதோட முடிஞ்சுது என்றான். அத்தியாயம் 2124. ஒரு கணம் முழு உலகமும் உறைந்து நின்றது போல உணரப்பட்டது. கடந்து சென்ற ஒவ்வொரு கணமும் வருடங்களாக நீண்டது. அந்த நேரத்தில் சமரனின் மங்கலான பார்வைக்கு முன்பாக விநாசராஜனின் படையைச் சேர்ந்த அந்த அரக்கனின் கோடரி வேகமாக கீழிறங்கி அவனது கழுத்தை உடலிலிருந்து துண்டிக்கப் போவது போல தோன்றியது. சமரன் அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் விநாசராஜனுடன் நடந்த கடுமையான போரின் காரணமாக அவனது சக்தி முழுவதும் தீர்ந்து விட்டது. உண்மையில் அவனால் தனது உடலை அசைக்கவே முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. சரியாக அந்த கணத்தில் கோடரி விழுந்தது. அதன் சத்தம் சுற்றிலும் எதிரொலித்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது சமரனின் கழுத்தில் படவில்லை. அதற்கு பதிலாக அவன் பக்கவாட்டில் பட்டது. அடுத்த கணம் அருகிலிருந்த சாலையிலிருந்து ஒரு அரக்க பாம்பு உருவாகி சமரனை தாக்க வந்தது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அந்த பாம்பை தடுக்கவே அந்த கோடரி தாக்கியது என்பதும் புரிந்தது. பின்னர் அந்த பாம்பு மீண்டும் சாலைக்குள் கரைந்து மறைந்தது. அதே நேரத்தில் சமரனுக்கு அருகில் நின்றிருந்த அரக்கன் அந்த கோடரியை தரையில் புதைத்தார். கோடரி தன் தலையிலிருந்து மிக அருகில் சென்றதை உணர்ந்த சமரன் ஒரு கடுமையான அதிர்வை உணர்ந்தான். சில நொடிகள் கழித்து தான் இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்ந்தபோது அவன் முகத்தில் திகைப்பு தோற்றம் தோன்றியது. பின்னர் அவன் அருகில் நின்றிருந்த அரக்கனை மங்கலாக பார்த்தான். அப்போது அந்த அரக்கன் மெதுவாக தனது கொம்புகளுடன் கூடிய முகமூடியை அகற்றினான். அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அதிலிருந்த ஆழமான காயங்கள் தெளிவாக புலப்பட்டன. அதே நேரத்தில் அந்த உருவம் உண்மையில் ஒரு மனிதனாக இருந்தது. அவனது முகத்தில் இருந்த காயங்கள் அவனை மிகவும் கடினமாகவும் கொந்தளிப்பாகவும் காட்டின. மேலும் அவன் சமரனை கோபமாக பார்த்தான். பின்னர் கோபம் கலந்த குரலில், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க. இந்த நிலைமைக்கு வந்து உங்க உயிரையே தியாகம் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களோட இந்த முட்டாள்தனத்துக்காக இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் சமரனின் மனதில் மங்கலாக எதிரொலித்துக் கொண்டிருந்தன. ஏனெனில் அவன் மயக்கத்தின் விளிம்பில் இருந்தான்.
பிறகு இறுதியில் அவன் முழுமையாக மயங்கி விழுந்தான். இதற்கிடையில் அரக்க வேடத்தில் இருந்த அந்த மர்மமான மனிதன் சமரனின் உடலை மெதுவாக தூக்கி தனது வலது தோளில் சுமந்தான். பின்னர் அருகில் கிடந்த ஜெயசமரனையும் எட்டி பிடித்து தனது மற்றொரு தோளில் ஏந்தினான். அதன்பின் சுற்றியிருந்த பேரழிவை கவனமாக பார்த்து, உங்க 2 பேரையும் காப்பாத்தினது சரியான முடிவுன்னு நான் நம்புறேன் என்றான். அவன் இதைச் சொன்ன அடுத்த நொடி இருண்ட பள்ளத்திலிருந்து ஒரு கனமான குரல் எழுந்து, துரோகி, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? இவங்களை இங்கேயே அழிச்சிரு. உன்னோட இந்த பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன் என்று கேட்டது. ஆனால் அந்த மனிதன் அந்த குரலை திரும்பி கூட பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் உடனடியாக தனது கையில் இருந்த ஒரு கல்லை எடுத்து பக்கத்தில் எறிந்தான். அதனால் அடர்ந்த புகை விரைவாக பரவத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அந்த பகுதி முழுவதும் அந்த புகையால் மூடப்பட்டு எதையும் தெளிவாக காண முடியாத நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த புகைக்குள் ஒரு வெடிப்பு சத்தம் ஒலித்தது. அந்த நேரத்தில் அந்த மனிதன், நான் உனக்கு துரோகம் பண்ணேனா? நான் எப்பவுமே உன் கூட இருந்ததே இல்லடா முட்டாளே என்றான். இதற்கிடையில் நிலத்தில் இருந்து மேலும் பல அரக்கர்கள் உருவாகி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் முழுமையாக உருவாகும் முன்பே அந்த மனிதன் 2 மாவீரர்களையும் சுமந்தபடி அங்கிருந்து வெளியேறிவிட்டான். பின்னர் ஒரு பெரிய பாறையை அடைந்தவுடன் அவன் தனது பாதத்தை அதன் மீது வைத்தான். உடனே அந்த பாறையில் ஒரு மறைவு கதவு திறந்தது. அவன் அந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த பாறை மெதுவாக காற்றில் மிதக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் உள்ளே சென்றதும் அவன் சமரனையும் ஜெயசமரனையும் நாற்காலிகளில் அமர வைத்தான். பின்னர் அந்த பறக்கும் தட்டை போல செயல்பட்ட பாறையை கட்டுப்படுத்த தொடங்கினான். அதன்பின் மின்னலை விட வேகமாக அது அதிர்ந்து ஆதிவேந்திரத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்தது. வெளியே வந்ததும் அந்த மனிதன் தனது கை முத்திரைகளை மாற்றி அமைத்தான். அதன் விளைவாக உருவான நிழல் அந்த பறக்கும் தட்டினை முன்னோக்கி நகர்த்த தொடங்கியது. அதற்கிடையில் அவன் மெதுவாக பின்னால் திரும்பி ஜெயசமரனின் கழுத்தில் 2 விரல்களை வைத்து பரிசோதித்தான். பின்னர் அமைதியாக, நல்ல வேளை உயிரோட இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம் என்றான். பிறகு அவன் மயங்கி விழுந்திருந்த சமரனை நோக்கி பார்த்தான். அப்போது திடீரென்று அவனது பார்வை சமரனின் மார்பில் விழுந்தது. மெதுவாக அவன் துணியை விலக்கிய போது அங்கே ஒரு தழும்பு தென்பட்டது. அந்த காட்சியை பார்த்தவுடன் அவனது முகத்தில் திகைப்பு பரவியது. அந்த உணர்வுடன் அவன் மெதுவாக, இந்த தழும்பு காலச்சக்கரத்தை பயன்படுத்தினதால வந்தது. அப்போ இவங்க கிட்டயும் காலச்சக்கரம் இருக்குதா? ஆனா இந்த முட்டாள்கள் ஏன் அந்த 3வது மாவீரனுக்காக காத்திருக்கல? இவங்க புண்ணியம் என்ன பார்த்தானுங்க, இல்லனா அந்த காலச்சக்கரத்தால கூட இவனுங்களை காப்பாத்திருக்க முடியாது என்றான். பின்னர் அவன் அருகில் இருந்த இடத்தில் சிதறி கிடந்த பொருட்களை கவனமாக தேடத் தொடங்கினான். சில நொடிகளுக்கு பிறகு அவர்களுக்கு நடுவே 3 ஒளிரும் விளக்குகள் இருப்பதை அவன் கண்டான். அவற்றில் 2 எடுத்து பார்த்தபோது அந்த விளக்குகளுக்குள் ஒளிரும் திரவம் நிரம்பிய சிறிய குப்பிகள் இருப்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவன் அந்த திரவத்தை சமரனின் மார்பில் மெதுவாக ஊற்றத் தொடங்கினான். அது விசித்திரமாக அவனது உடலுக்குள் ஊடுருவியது. அதே முறையில் ஜெயசமரனுக்கும் செய்தபோது மயக்கத்தில் இருந்த 2 மாவீரர்களின் உடல்களும் மெதுவாக ஒளிரத் தொடங்கின. இதைக் கண்டு அவன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு, நல்ல வேளை இப்போதைக்கு உங்க உயிருக்கு இருந்த ஆபத்து நீங்கிடுச்சு. இனி நீங்க மயக்கம் தெரிஞ்சு வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கணும். உங்க நிலைய பார்த்தா நீங்க தேறி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ரகசியமான இடத்துக்கு போய் இந்த பறக்கும் தட்டம் மறைச்சு வைக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் மீண்டும் பறக்கும் தட்டினை இயக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் ஆதிவேந்திரத்தில் பெரும் குழப்பம் எழத் தொடங்கி அனைத்தும் மெதுவாகச் சிதறத் தொடங்கின. மேலும் அந்த இருண்ட படுகுழியின் ஆழத்தில் 2 தீய சிவப்பு கண்கள் மீண்டும் ஒளிர்ந்தன. ஆனால் இம்முறை அவற்றின் ஒளி சற்றே மங்கி இருந்தது. அப்போது விநாசராஜன் கோபத்துடன், என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சு அடுத்த பிரபஞ்சத்தோட சக்தியையும் மொத்தமா எனக்குள்ள இழுப்ப. இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க மாவீரர்களே. இதுதான் என்னோட ஆரம்பம். நான் திரும்ப வருவேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க என்று கர்ஜித்தான். அவன் தனது மீள் உருவாக்கத்திற்கு தயாராகி கொண்டிருந்த அதே நேரத்தில் ஆதிவேந்திரத்தின் மற்றொரு இருண்ட பகுதியில் வேறு ஒன்றும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த இடம் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. மேலும் எண்ணற்ற சிறை அறைகள் அங்கு இருந்தன. அங்கே திடீரென்று ஒரு மெல்லிய சலசலப்பு கேட்டது. பிறகு பாம்பை போல மங்கலான ஒளி ஒன்று கம்பிகளின் மீது ஊர்ந்து சென்று அது மெதுவாக உள்ளே நுழைந்தது. கவனமாக பார்த்தபோது ஜெயசமரனும் சமரனும் விநாசராஜனை காயப்படுத்த உதவிய அதே ஒளிதான் அது என்பதை உணர முடிந்தது.
ஆனால் இப்போது அது மிகவும் பலவீனமாகி சிறிய வட்ட வடிவமாக மட்டுமே இருந்தது. அது சிறை அறைக்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த மூதாட்டி அமைதியான குரலில், "திரும்பி வந்துட்டியா?" என்று கேட்டாள். அந்த குரல் கேட்டவுடன் அந்த சிறிய ஒளிவட்டம் திடீரென அவள் கைகளில் பாய்ந்தது. அதிலிருந்த 2 குறியீடுகளும் சமரன் மற்றும் ஜெயசமரனின் கைகளை பிடித்தபோது அவள் கண்களில் தோன்றிய அதே குறியீடுகளாக இருந்தன. பிறகு அவள் அவற்றை மெதுவாக தடவி ஒரு மெல்லிய புன்னகையுடன், "2 பேரோட அடையாளமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த 3வது ஆள் மட்டும்தான் பாக்கி. அதுக்கான நேரமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்" என்றாள். பின்னர் அவள் ஆழமாக மூச்சை இழுத்து தனது கைகளை மெதுவாக பிரிக்க தொடங்கி, "என்ன சிறை வச்சது மூலமா விதிய மாத்திடலாம்னு அந்த முட்டாள் அகால நினைச்சான். ஆனா விதியோட விளையாட்ட பாரு. என்னால அவங்கள நெருங்க முடியலனாலும் 2 மாவீரர்களும் என்கிட்டயே வந்துட்டாங்க. விநாசராஜனோட முடிவு இப்போ நெருங்கிருச்சு. ஆனா அந்த முட்டாளுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது" என்று சிரித்தாள். நீண்ட காலத்திற்கு பிறகு அவளது சுருக்கங்கள் நிறைந்த முகத்தில் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி தோன்றியது. அதே நேரத்தில் அவளது கண்கள் ஆழமான ரகசியங்களால் நிரம்பியிருந்தன. அப்போது அவளது சங்கிலிகள் சலசலத்தன. மேலும் அவளது மெலிந்த உடலிலிருந்து ஒரு விசித்திரமான சக்தி வெளிப்பட்டு அந்த சிறிய வட்டத்தை நிரப்பத் தொடங்கியது. பிறகு மெதுவாக அந்த வட்டத்தின் ஒளி பெரிதாகி அந்த பாதாள சிறை முழுவதும் ஒரு புதிய சக்தியால் நிரம்பியது. அந்த சக்தி ஹீமவாகினி உடையதும் அக்னி சரிதாவின் உடையதும் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பின் அவள் ஒரு சிறிய கத்தியை எடுத்து எந்த தயக்கமுமின்றி தன்னையே வெட்டி கொண்டு அந்த ஒளியை தனது இரத்தத்தால் நிரப்பினாள். உடனே அந்த ஒளி அவளது இரத்தத்தை உறிஞ்சியது. இறுதியில் கண்களை மூடியபடி அவள் அமைதியாக, "ஒரு வழியா என்னோட காத்திருப்பு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேதான் உண்மையான கதையே ஆரம்பமாக போகுது" என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் மீண்டும் தனது கை முத்திரையை மாற்றினாள். அதற்கு பிறகு திடீரென ஒரு வெடிப்பு சத்தம் எழுந்து அடுத்த நொடியில் அவளது உடல் மாயமானது. அவள் அங்கிருந்து மறைந்ததும் பாதாள சிறை மீண்டும் ஆழ்ந்த இருளில் மூழ்கியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு எரி நட்சத்திரம் போல ஒளிர்ந்த ஒன்று யாராலும் கணிக்க முடியாத வேகத்தில் பிரபஞ்சத்தின் தோள்களை தாண்டி முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. நீண்ட பயணத்திற்கு பிறகு அது ஒரு விசேஷமான கோளை எட்டிய போது அதன் வேகம் மெதுவாக குறைந்தது. அந்த கோளில் உயிர்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் பிரபஞ்சத்தின் மீது நிலவியிருந்த அந்த பேராபத்து குறித்து அங்கிருந்த யாருக்கும் எந்த அறிவும் இல்லை. பின்னர் அந்த ஒளி தனக்கு முன்னால் இருந்த கோளின் ஒரு பகுதியை உற்று பார்ப்பது போல பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதன் பின் மெதுவாக மறைந்து அந்த இடத்திற்குள் கரைந்தது. அந்த மர்மமான ஒளி சென்றடைந்த அந்த விசேஷமான கோளின் பெயர்தான் ஆதிபுரா. அதே நேரத்தில் அந்த கோளிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் ஹீமவாகினியில் இருள் பரவியிருந்தது. அந்த இருண்ட இரவு நட்சத்திரங்களின் மெல்லிய ஒளியால் மட்டுமே ஒளிர்ந்தது. மேலும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அமைதியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த அரண்மனையின் முற்றத்தில் குழப்பமான எண்ணங்களுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். தங்க நிற ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவளது பார்வை முழுவதும் வானத்தை நோக்கி இருந்தது. அதோடு அவளது கண்களில் அமைதியின்மை தெளிவாக காணப்பட்டது. ஏனெனில் வானத்தின் ஒரு பகுதியில் சிவப்பு நிறத்தில் மின்னிய ஒன்று அவளது கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல, மாறாக எரிந்து கொண்டிருந்த ஒரு கிரகம். அக்னிவர்ணா என்று அழைக்கப்பட்ட அந்த கிரகத்தை பாதுகாக்கவே அவளது தந்தையுடன் பல வீரர்கள் சென்றிருந்தனர். முன்பு வெண்மையாக தெரிந்த அந்த கிரகம் இப்போது சிவந்த நிலையில் இருந்ததால் அங்கே ஏதோ மோசமான ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று அவள் உணர்ந்தாள். அதே சமயம் வானத்தில் மெதுவாக நகர்வது போல தோன்றிய கருமேகங்கள் இருந்தன. ஆனால் அவை உண்மையில் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தன என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். அவள் இவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு முதியவர் மேகராணி என்று அழைத்தார். அவள் திரும்பி பார்த்தபோது அங்கே வர்ணமித்திரர் கவலையுடன் தன்னை நோக்கி வருவதை பார்த்து, "என்ன விஷயம் வர்ணமித்திரரே?" என்று கேட்டாள். அதற்கு வர்ணமித்திரர் பெருமூச்சு விட்டபடி, கெட்ட செய்தி மேகராணி. அக்னிவர்ணா அழிக்கப்பட்டுச்சு. அங்க மிஞ்சியிருந்த மனிதர்கள் நம்ம கிரகத்துக்கே வந்துட்டாங்க. அக்னிவர்ணாவுக்கு போன ஹீமவாகினி வீரர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதுல நம்ம மகாவீரும் ஒருத்தர் என்றார். அந்த செய்தி அவளது மனதை உலுக்கியது. உடனே அவளது கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். அவளது நிலையை கவனித்த வர்ணமித்திரர், நம்ம வீரர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி இருக்காங்க.
அக்னிவர்ணத்தை அழிக்க வந்த அந்த தீய சக்திகளை அழிச்சு நம்ம ஹீமவாகினிக்கு கூடுதல் கால அவகாசத்தை தேடி கொடுத்துட்டாங்க. ஆனா அதை பண்ண அவங்க எல்லாரும் தங்களோட உயிரையே தியாகம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு என்றார். இதை கேட்ட மேகராணி ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு, வேற ஏதாச்சும் இருக்கா வர்ணமித்திரரே என்று கேட்டாள். அதற்கு அவர் சற்று தயக்கத்துடன், ஆமா மேகராணி, நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அது அக்னிவர்ண மொழியில விண்வெளியோட ஏதோ ஒரு ரகசிய இடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அந்த இடம் எதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அக்னிவர்ண மக்களோட உதவியோட அந்த செய்தியை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது அக்னிவர்ண தேவர்களோட பாதுகாவலன் வருணேஷ் கிட்ட இருந்து வந்திருக்கு என்றார். இதை கேட்டவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். பின்னர் அவர் மேலும், நம்ம சமர விநாசராஜனை எதிர்க்க போனதாகவும் அந்த சண்டையில பலத்த காயமடைஞ்சு அவன் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதாகவும் அவன் சொல்லியிருக்கான். விநாசராஜன் இன்னும் உயிரோட இருந்தாலும் அவனுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்குது. அதனால இப்போதைக்கு அவன் ஆதிவேந்திரத்தை விட்டு வெளியே வரமாட்டான். சமரன் இப்போ வருணேஷ் கூட பாதுகாப்பா இருக்கான் என்றார். இதை கேட்டதும் மேகராணியின் மனதில் கலக்கம் எழுந்தது. ஆனால் சமரன் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்ததும் அவளுக்கு சிறிது நிம்மதி ஏற்பட்டது. பிறகு அவள் உடனே, வருணேஷ் வேற ஏதாச்சும் சொன்னானா என்று கேட்டாள். அப்போது வர்ணமித்திரர் வானத்தில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த கருமேகத்தை நோக்கி பார்த்தபடி, அவன் நம்மளை எச்சரிச்சிருக்கான் மேகராணி. விநாசராஜனோட அந்த அரக்கப்படை இப்ப பெரிய அளவுல முன்னேறிட்டு வருது. அவங்களோட அடுத்த குறி ஆதிபுராதான். அக்னிவர்ணத்தை அழிச்ச மாதிரி இதையும் அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எல்லா மனித வீரர்களையும் ஒன்னா திரட்டி அவங்கள தடுக்கலன்னா இப்ப ரொம்பவும் பலவீனமா இருக்கிற அந்த 3வது மாவீரன் கொல்லப்பட்டுடுவான். இது மட்டும் தவறுதலா நடந்துட்டா மும்மூர்த்திகளோட அந்த தெய்வீக ஆயுதம் முழுமை பெறாது. அப்புறம் விநாசராஜனை யாராலையும் தடுக்கவே முடியாது என்றார். இந்த வார்த்தைகள் அவளது மனதில் தீவிரமாக பதிந்தன. ஒரு கணம் மௌனமாக நின்ற பின் அவள் உறுதியுடன், அப்படின்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹீமவாகினி வீரர்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டி அவங்கள பலப்படுத்தணும். வர்ணமித்திரரே, நீங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. நம்ம விண்வெளிக்கு போய் அந்த தீய படையை அழிச்சே ஆகணும். அப்பாவோட தியாகமும் மற்ற மாவீரர்களோட தியாகமும் வீணா போக நான் விடமாட்டேன் என்றாள். பிறகு மேகராணி மீண்டும் வானத்தை பார்த்து, சமரா, கொஞ்சம் பொறு, நான் வந்துகிட்டே இருக்கேன் என்றாள். அத்தியாயம் 2125. பிரபஞ்சத்தின் விளிம்பில் அதன் மீது குவிந்திருந்த அபாயங்களைப் பற்றி எதுவும் அறியாத ஆதிபுரா என்ற ஒரு கிரகம் இருந்தது. அந்த கிரகத்தின் வடக்கு பகுதியில் 5 மகாபீடத்தில் மிகவும் பலவீனமானதாக கருதப்பட்ட ஆதி பீடம் அமைந்திருந்தது. அதற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என 2 கிளைகள் இருந்தன. பல காலமாக மேற்கு கிளை ஆதிக்கம் செலுத்தி வந்தது. ஆனால் இன்று விதி வேறு திட்டம் ஒன்றை அமைத்திருந்தது. அது ஆதிபீடத்திற்குள் இருந்த போட்டியின் நிலையை முழுமையாக மாற்றவிருந்தது. சில மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா போட்டி அன்றும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த போட்டியில் ஆதிபீடத்தின் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். மேலும் மைதானம் மக்களால் நிரம்பி சுற்றிலும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. அந்த ஆரவாரத்திற்கிடையில் கிழக்கு கிளையைச் சேர்ந்த இளம் வீரனான வீர சமரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தரையில் கிடந்தான். அவன் அருகில் மேற்கு கிளையைச் சேர்ந்த லகான் நின்று கூட்டத்தின் கைத்தட்டல்களை பெற்றுக் கொண்டிருந்தான். லகான் உயர்ந்த நிலை கொண்ட வீரன். அவனது முந்தைய சண்டைகள் அவன் எவ்வளவு இரக்கமற்றவன் என்பதை அனைவருக்கும் காட்டியிருந்தன. அந்த நேரத்தில் தரையில் கிடந்த வீரசமரனை பார்த்து கிழக்கு கிளையினர் கவலையுடன், சமரா, ஏன் அவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல? எல்லாம் சரியாதான் இருக்கா என்ற குரல்கள் அங்கங்கே கேட்கத் தொடங்கின. வீரசமரன் அவர்களின் நண்பனும் திறமையான வீரனுமாக இருந்தான். கிழக்கு கிளையின் அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக அவன் சபதம் செய்திருந்தான். ஆனால் லகானின் கடைசி தாக்குதல் அவனது எலும்புகளை நொறுக்கி அவனை மரணத்தின் விளிம்பில் தள்ளி இருந்தது. அதே நேரத்தில் மேற்கு கிளையினர் இகழ்ச்சியுடன், அவனோட நிலைமைய பாருங்களேன், இவன் போய் லகானுக்கு சவால் விட வந்திருக்கான். பூ, இவனெல்லாம் ஒரு வீரன் என்றார்கள். வீரசமரனின் மூச்சு மிகவும் மந்தமாக இருந்தது. ஆனால் லகான் தனது வெற்றியிலும் திருப்தி அடையவில்லை. மெதுவாக முன்னேறி தனது காலை உயர்த்தி வீரசமரனின் தலை மீது வைக்க முயன்று, இதுதான் உன்னோட இடம் சமரா. என் காலுக்கு கீழே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சவால் விடுவ? என் கால் தூசிக்கு கூட நீ ஈடாக மாட்டடா முட்டாள் என்று கர்ஜித்தான். அவன் கால் கீழே இறங்கிக் கொண்டிருக்க கிழக்கு கிளையினர் சிலர் கண்களை மூடிக்கொண்டனர். அதே நேரத்தில் மிகவும் தொலைவில் இருந்து வந்த ஒரு சிவப்பு ஒளி வானத்தில் தோன்றியது. அது மிகவும் பிரகாசமாக இருந்ததால் யாராலும் நேராக பார்க்க முடியவில்லை. பிறகு ஒரு நொடிக்குள் அது மின்னல் வேகத்தில் கீழிறங்கி
மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த சிறுவனின் உடலுக்குள் புகுந்தது. அப்போது ஒரு மின்சார அதிர்வு போன்ற சத்தம் கேட்டது. அந்த ஒளி உடலுக்குள் சென்றவுடனே தரையில் கிடந்த அவனது உடல் திடீரென நடுங்கியது. அப்போது அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றலை உணர்ந்த லகான் கூட திடுக்கிட்டான். அந்த கணத்தில் மைதானத்தின் சத்தம் திடீரென மங்கி போய் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. என்ன நடக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூத்தவர்களின் இருக்கைகளில் அமர்ந்திருந்த தலைவர் தேவராஜ் அதிர்ச்சியுடன், அவன் உடம்புல இருந்து எப்படி திடீர்னு இப்படி ஒரு சக்தி கிளம்புது என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து ஒரு கணம் அமைதி நிலவியது. பின்னர் திடீரென தரையில் கிடந்த சிறுவனின் கண்கள் சட்டென திறந்தன. அந்த கண்களில் ஒரு மர்மமான சிவப்பு ஒளி எரிந்தது. அந்த ஒளிக்குள் நெருப்பு போல ஒரு தீவிரம் தெரிந்தது. பிறகு மெதுவாக அவன் எழுந்து நின்றான். ஆனால் அவனது அசைவுகளில் ஒரு இயல்பற்ற தன்மை இருந்தது. வேறு யாரோ அவனது உடலையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்துவது போல தோன்றியது. இதை கண்ட லகானின் முகத்தில் இருந்த நம்பிக்கை மங்கத் தொடங்கியது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் நடுங்கிய குரலில், இவனுக்கு என்னாச்சு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்றானே என்றார். அதே நேரத்தில் லகான் மீண்டும் இகழ்ச்சியுடன், ஓ, இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சரி, இந்த தடவை உன்னை ஒரேடியா முடிச்சிடுறேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற இந்த போர்ல எதுவுமே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்ப பாரு, போன தடவையை விட மோசமான நிலைக்கு உன்னை ஆக்குற என்றான். உடனே அவன் தனது கைகளில் சக்தியை சேர்த்தான். அந்த சக்தி ஒரு சிறிய சூரியனைப் போல அவன் கைகளில் ஒளிர்ந்தது. பிறகு உடனே தனது தாக்குதலை தொடுக்க அவன் முன்னோக்கி பாய்ந்தான். ஆனால் லகான் கண் சிமிட்டுவதற்குள் அவன் முன்னால் நின்றிருந்த அந்த சிறுவன் வேகமாக முன்வந்து அவனது மார்பில் நேராக ஒரு சக்தி வாய்ந்த அடியை பதித்தான். அப்போது லகான் ஏய்! என்று கத்தினான். பிறகு லகான் வலியால் அலறியபடி பின்னால் தூக்கி எறியப்பட்டான். அவனது எலும்புகள் முறியும் சத்தம் அந்த மைதானம் முழுவதும் உரக்க எதிரொலித்தது. அதற்கு பிறகு எழுந்து நிற்கக்கூட முடியாதவனாக அவன் இரத்த வாந்தி எடுத்து தரையில் தவித்துக் கொண்டிருந்தான். இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்ததால் அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அந்த சூழலில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. அந்த அமைதியை உடைத்து கிழக்கு கிளையின் வீரர்களில் ஒருவன் அதிர்ச்சியுடன், சமரன் ஜெயிச்சிட்டானா? ஆனா இது எப்படி நடந்துச்சு என்று கேட்டான். அதன் பின்னர் மெதுவாக அந்த அமைதி உடைந்து கிழக்கு கிளையில் மகிழ்ச்சி அலை பரவத் தொடங்கியது. ஏனெனில் அவர்களின் வீரன் அவமானத்திலிருந்து தப்பித்ததோடு மட்டுமல்லாமல் மேற்கு கிளையின் லகானையே தோற்கடித்திருந்தான். பிறகு சிலர் சிரித்தபடியே அப்படின்னா வீரசமரன் முதல் நிலை வீரனா என்றார்கள். ஆனால் மைதானத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த வீரசமரனுக்கு அந்த சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை. அவனது சிவந்த கண்கள் சுற்றிலும் அலைந்தன. வேறு ஏதோ ஆபத்தை தேடுவது போல அவை அசைந்தன. எந்த அச்சுறுத்தலும் தெரியாத போது அவனது கண்களில் இருந்த அந்த எரியும் சிவப்பு ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் யாரோ தன்னை பிடித்து உலுக்கியது போல அவன் உடலில் ஒரு பலமான அதிர்வு பரவியது. அதன் பின்னர் தன்னை சீர் செய்ய முயன்றபடி அவன் தனது கைகளையும் கால்களையும் பரிசோதித்து, என்னோட காயங்கள் எல்லாம் எங்க போச்சு? நான் மறுபிறவி எடுத்துட்டேனா என்று குழப்பத்துடன் முணுமுணுத்தான். பிறகு சுற்றிலும் பார்த்தபோது மைதானத்தில் இருந்த கூட்டம் அவனை நோக்கி வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தது. சிலருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது, சிலருக்கு பயமாக இருந்தது. ஆனால் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்திருந்தனர். அவன் பார்வை மெதுவாக திரும்பி மைதானத்தின் ஓரத்தில் இரத்தத்தில் நனைந்து கிடந்த லகானை பார்த்தது. அவனை அந்த நிலையில் கண்டதும் வீரசமரன் திடுக்கிட்டு, ஐயோ கடவுளே, இவனை இந்த நிலைமைக்கு ஆக்குனது யாரு என்று கத்தினான். பிறகு மீண்டும் சுற்றிலும் பார்த்த பின் அவன் தனது கைகளை பார்த்து, நானா? என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு என்று குழப்பத்துடன் கேட்டான். அவன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தபோது மைதானத்தில், இந்த ஆட்டத்திலையும் ஒட்டுமொத்த போட்டியிலையும் வீரசமரன் வெற்றி பெற்று விட்டான் என்று போட்டியின் முடிவு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு முழங்கிய போதும் இவை அனைத்தும் எப்படி நடந்தது என்பதை வீரசமரனால் நம்பவே முடியவில்லை. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக, நண்பா, ஒன்னு எனக்கு தூக்கத்துல பயங்கரமான பலசாலியா மாறுற வியாதி இருக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு கடவுள் என் மேல ரொம்ப கருணையா இருந்திருக்கணும். ஒருவேளை கடவுள் தான் கருணையா இருக்காருன்னா, போடா போ, இந்த சமரம் ஒரு மகா வீரன்டாடே என்றான். இதற்கிடையில் மேற்கு கிளையின் பெரியவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த மித்ரன் என்ற இளைஞன் அமைதியாக இதை கவனித்துக் கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய குரலில், இந்த கோமாளிக்கு ஏதோ நடந்திருக்குது, ஏதோ ஒண்ணு, ஆனா அது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல என்றான். அதன் பின்னர் தலைவர் தேவராஜ் மற்ற பெரியவர்களை பார்த்தார். அவர்களின் முகங்களிலும் அதே அதிர்ச்சி தெரிந்தது.
ஆனால் யாரும் எதையும் புரிந்து கொள்ளும் முன்பே மித்திரன் திடீரென எழுந்து மைதானத்திற்குள் குதித்தான். அவன் அங்கு வந்தவுடன் மைதானத்தில் இருந்த அந்த ஆரவாரம் திடீரென குறைந்து ஒரு கவனமான அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் வீரசமரன் தனது கைகளில் இருந்து ஒரு சிறிய பிரகாசமான பொருளை மெதுவாக எடுத்து மித்திரனிடம் காட்டினான். ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை. அதை பிடித்தபடி அவன் மெதுவாக, ஆன்மாவை அழிக்கும் விதைகளை பயன்படுத்துறதுக்கு தடை இருக்குது நண்பா. ஒருவேளை நான் மட்டும் செத்து போயிருந்தா என்னை நம்பி இருக்கிற என் அன்புக்குரியவங்களோட நிலைமை என்னவாயிருக்கும் என்று கேட்டான். அந்த விதை ஒருவரின் ஆன்மாவை நேரடியாக சேதப்படுத்தும் அபாயகரமான ஒன்று. போட்டியின் போது லகான் தனது அண்ணன் மித்திரன் கொடுத்த அதே விதையை வீரசமரன் மீது பயன்படுத்தியிருந்தான். விதிகள் வாழ்வா சாவா என்று சொல்லாவிட்டாலும் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவர்கள் உண்மையிலேயே அவனை அழிக்க முயன்றது தெளிவாக தெரிந்தது. இதை உணர்ந்த மித்திரனின் கண்களில் கலக்கம் தோன்றியது. வீரசமரன் இதை வெளிப்படுத்தினால் அவன் பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும். அவன் ஏதோ செய்ய முனைந்தபோது அதை உணர்ந்த வீரசமரன் உடனே, இல்ல 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 தம்பி, அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாத. நீ என் பக்கத்துல மட்டும் வந்த உன் மேல இதை வீசி உன் ஆன்மாவையே அழிச்சிருவேன். புரியுதா தம்பி என்று எச்சரித்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. அதை பார்த்த மித்திரன் தனது குரலை அடக்கிக் கொண்டு, அந்த ஆன்மாவை அழிக்கும் விதையை என்கிட்டயே திருப்பி தந்துரு சமரா. என்னோட தம்பி அதை இங்க பயன்படுத்தினது ஒரு தப்பு தான். இதை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா அது நீ எங்களுக்கு செய்யற ஒரு உதவியா இருக்கும். இந்த மித்திரனுக்கு ஒரு உதவி செஞ்சா அது உனக்கு எவ்வளவு லாபமா இருக்கும்னு உனக்கே தெரியும் என்றான். அதற்கு வீரசமரன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதற்கிடையில் ஒரு குரு மைதானத்திற்குள் விரைந்து வந்து, என்ன நடக்குது இங்க மித்ரன்? நீ ஏன் இங்க இருக்க? அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ன ரகசிய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்க? என்று கடுமையாக கேட்டார். அந்த கணத்தில் வீரசமரன் தனது புன்னகையை மாற்றாமல் அந்த விதையை மெதுவாக குருவை நோக்கி எறிந்துவிட்டு, இங்க பாருங்க குருவே, ஆதிபீடம் போட்டியில இதையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதை நீங்க தான் விளக்கணும். இல்லனா இவ்வளவு அழகான இந்த பையன் எழுந்திருக்கவே முடியாத நிலைமைக்கு போயிருப்பான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சிருப்பான் என்றான். அந்த குரு விதையை கவனமாக பார்த்தார். பின்னர் மித்திரனை நோக்கி கடுமையாக, மித்ரன், இந்த ஆதிபீடம் போட்டியில உன்னோட தம்பி ஆன்மாவை அழிக்கும் விதை மாத்திரை ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தினானா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த தப்புக்காக நீங்க 2 பேருமே கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க என்றார். இதை கேட்டதும் மரியாதைக்குரிய குடும்பத்தைச் சேர்ந்த மித்ரன் மற்றும் லகான் பற்றிய இந்த குற்றச்சாட்டு பலரின் முகங்களில் அதிருப்தியை உருவாக்கியது. இதற்கிடையில் தலைவர் தேவராஜ் மற்றும் மேற்கு பிரிவு குருக்கள் விரைந்து மைதானத்திற்குள் வந்தனர். முதலில் வந்த குருவான பரதன் நிலைமையை சுருக்கமாக விளக்கினார். அதை கேட்டவுடன் தேவராஜின் முகத்தில் அதிருப்தி தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் மித்ரன் அவசரமாக முன் வந்து, இங்க பாருங்க குருவே, என் தம்பி இந்த மாதிரி ஏதோ ஒன்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம இப்ப இந்த வீரசமரனுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. என் தம்பி செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த சின்ன பையனோட நிலைமையை பாருங்க. யாராவது ஒருத்தரை இப்படி அடிப்பாங்களா என்று கேட்டான். அதற்கு உடனே வீரசமரன், ஆஹா, என்ன ஒரு பேச்சு! நீ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஆளுதான் நண்பா. அவனோட நிலைமையை பார்த்து எங்களை பரிதாபப்பட சொல்றியே. ஆனா உன்னோட இந்த செல்லமான குட்டியுண்டு அழகான தம்பி என் மேல அந்த ஆன்மாவை அழிக்கும் விதையை பயன்படுத்தினப்போ என் நிலைமை எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியலையா? நான் என்ன சொல்றது? மரணத்தோட வாய்க்குள்ள வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் என்றான். அப்போது அருகில் நின்றிருந்த தேவராஜ் மற்ற குருக்களை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாள்றது என்று கேட்டார். அதற்கு குரு பரதன் ஒரு கணம் யோசித்த பின், இங்க பாருங்க, ஆதி பீடத்தோட விதிமுறைப்படி இந்த ஆன்மாவை அழிக்கும் விதையை பயன்படுத்தின லகான் 2ஆம் நிலைக்கு போறதை தடுத்தே ஆகணும். குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவனுக்கு தடை விதிச்சே ஆகணும் என்றார். அதை கேட்டவுடனே அருகில் நின்றிருந்த மற்றொரு ஆசிரியரான ருத்ராஜ் உடனடியாக எதிர்த்து, இல்ல தலைவர, இந்த தண்டனை கொஞ்சம் அதிகப்படியானது. உண்மையை சொன்னா நம்ம வடக்கு பீடத்துல இருக்கிற அந்த 5 மகா பீடங்கள்ல சேர்றதுக்கு தகுதியான வீரர்கள்னு பார்த்தா ரொம்ப கம்மிதான். அப்படி இருக்கிறப்போ நம்ம மேற்கு பிரிவை சேர்ந்த லகானை இப்ப தடுத்தோம்னா அது நம்ம ஆதி பீடத்துக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம லகான் அப்புறம் மித்திரனோட அப்பா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற மாட்டாருங்கிறதையும் மறந்துடாதீங்க. அவருக்கு நாம பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்க கூட இருக்கிற உறவை கெடுத்துக்கிறது இப்போதைக்கு நல்லதில்ல. ஏன்னா அவங்க வடக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மிக வலிமையான பிரிவை சேர்ந்தவங்க என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட குரு பரதன் ருத்ராஜ் வெளிப்படையாக மித்ரன் மற்றும் லகானுக்கு ஆதரவாக இருப்பதை உணர்ந்தார். உடனே அவர் தலைவரை பார்த்து, தலைவரே,
இவங்க 2 பேரோட அப்பா வடக்கு எல்லையில இருக்கிற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பிரிவோட தலைவரா இருக்கலாம். ஆனா இந்த சமரனோட அப்பாவும் அவங்களுக்கு கொஞ்சமும் சளைச்சவர் இல்ல. அவரும் அதே அளவுக்கு பலமான பின்னணி கொண்டவர் தான். இப்ப இந்த 2 சகோதரர்களையும் தண்டிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா சமரனோட அப்பா நம்ம மேல பயங்கரமா கோவப்படுவாரு. ஏன்னா அவர் மகனோட உயிரே இப்ப நூல் இலையில தான் தப்பிச்சிருக்கு. என்றார். இதனால் குழப்பமடைந்த தலைவர் தேவராஜ் மெதுவாக தலையசைத்தார். இருவரும் சாதாரண வீரர்களாக இருந்திருந்தால் இந்த நிலைமை எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் என்று அவர் மனதில் நினைத்துக் கொண்டார். ஆனால் அவர்கள் இருவரும் வடக்கு பகுதியின் மிக சக்தி வாய்ந்த பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒருவருக்கு ஆதரவாக எடுத்த முடிவு மற்றவருக்கு எதிரான கோபத்தை ஏற்படுத்தும் என்பதும் தெளிவாக இருந்தது. அந்த தயக்கத்துடன் அவர் வீரசமரனை பார்த்து சிறிது சிரிப்புடன், தம்பி சமரா, இப்ப நீயே சொல்லு, நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு முன்னாடி போனா கிணறு, பின்னாடி வந்தா பள்ளங்கிற மாதிரி ஆகி போச்சு நிலைமை என்றார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.